அந்த எழுத்து துவான் என்று தெளிவாக தெரிந்தது. இளவரசர் துவான்ஷுவர், நாம் 10,000 லீ மலைத்தொடரை நெருங்கிவிட்டோம் என்று ஒரு முதியவர் மரியாதையுடன் கூறினார். அந்த முதியவரிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி அவர் ஒரு செயின்ட்ரம் வல்லுனர் என்பதை உணர்த்தியது. கப்பலின் முகப்பில் ஒரு இளைஞன் நின்றிருந்தான். அவனது முதுகில் ஒரு நீண்ட வாள் கட்டப்பட்டிருந்தது. மெல்லிய உடல்வாகு, பச்சை கல் போன்ற முகம் மற்றும் அசாத்திய அழகு அவனிடம் இருந்தது. ஆனால் அவனது கண்களில் தெரிந்த அதீத கர்வம் மட்டுமே ஒரு குறையாக தெரிந்தது. அவன்தான் வாஞ்சின் மாளிகையின் ஒரே வாரிசு, துவான்ஷுவர். அவனது முதுகிலிருந்த வாள் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தில் ஜொலித்தது. அதன் உறைக்குள்ளிருந்து தகிக்கும் வெப்பம் வெளிப்பட்டது. எல்லாவற்றையும் விட அந்த வாளின் பிடியில் பதிக்கப்பட்டிருந்த அந்த முட்டை வடிவ கிரின் செதில் அனைவர் கவனத்தையும் ஈர்த்தது. அது ஒளியில் பிரகாசித்தாலும் உற்று பார்க்கும் போது அதன் மேல் பல விரிசல்களும் சிதைந்த பகுதிகளும் இருப்பது தெரிந்தது. எனக்கு தெரியும் இரண்டாம் மாமா என்று துவான்ஷுவர் தலையசைத்தான். அந்த மலைத்தொடரை பார்த்த அவனது கண்கள் பெரும் வெறியுடன் ஜொலித்தன. அவன் தன் கைகளை இறுக்கமாக மூடி தன் உற்சாகத்தை கட்டுப்படுத்த போராடினான். இரண்டாம் மாமா துவான் பெருமூச்சு விட்டார். அந்த புனித யூனிகான் வாள் மட்டுமில்லை என்றால் நீங்கள் இங்கே வருவதை நான் ஒருபோதும் பரிந்துரைக்க மாட்டேன் இளவரசரே. கிரின் ஒரு தெய்வீக மிருகம். அதன் தாக்குதல்கள் பயங்கரமானவை. அதன் உடலிலிருந்து ஒரே ஒரு செதிலை பெறுவது கூட கற்பனை செய்ய முடியாத கடினமான காரியம். துவான்ஷுவர் அமைதியாக கூறினான். நம் முன்னோர்களிடமிருந்து வந்த இந்த புனித யூனிகான் வாள் இணைய தலைமுறைக்கு வரும்போது அதன் உச்சக்கட்ட சக்தியில் 1% கூட குறைவாகவே இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் இதில் பதிக்கப்பட்டுள்ள அந்த செதில்தான். நீண்ட கால போர்களுக்கு பிறகு அதன் ஆற்றல் முழுமையாக தீர்ந்துவிட்டது. அதை மாற்ற ஒரு புதிய செதிலை நாம் கண்டுபிடிக்காவிட்டால் இன்னும் அரை ஆண்டிற்குள் இந்த வாள் தனது தெய்வீக சக்தியை இழந்து ஒரு சாதாரண செயின்ட் நிலை வாளாக மாறிவிடும். வாஞ்சின் மாளிகைக்கு இது மன்னிக்க முடியாத அவமானம். இரண்டாம் மாமா துவான் மௌனமானார். தங்கள் குலத்தின் பெருமையை மீட்டெடுக்க உயிருக்கு துணிந்து அவர்கள் இங்கே வந்தே தீர வேண்டும். அந்த மேக கப்பல் மலைத்தொடரின் மைய பகுதிக்குள் பாய்ந்தது. விரைவில் தெய்வீக ஒளியுடன் பிரகாசிக்கும் ஒரு பிரம்மாண்டமான குகை அவர்கள் முன் தோன்றியது. கிரின் குகை, ஒரு வழியாக வந்துவிட்டோம் என்று துவான்ஷுவரின் கண்கள் உற்சாகத்தில் மின்னின. ஆனால் இரண்டாம் மாமா துவான் மிகுந்த எச்சரிக்கையுடன் சுற்றிலும் பார்த்தார். நல்ல வேளை, நாம் எந்த கொடூர மிருகங்களையும் தொந்தரவு செய்யவில்லை. விதியே நமக்கு உதவுவது போல் தெரிகிறது. துவான்ஷுவர் கையை அசைத்து உத்தரவிட்டான். விரைவாக செயல்படுங்கள். சோல் இன்ஸ்னேரிங் அறையை தயார் செய்யுங்கள். வாஞ்சின் மாளிகையின் வீரர்கள் மேக கப்பலிலிருந்து கீழே குதித்தனர். அவர்கள் கருப்பு நிற வியூக கற்களை கையில் ஏந்தியபடி. வீரர்கள் தங்கள் ஆடைகளுக்குள் இருந்த கருப்பு நிற தட்டுகளை எடுத்து குறிக்கப்பட்ட இடங்களில் மண்ணில் புதைத்தனர். அனைத்தும் தயாரானதும் இரண்டாம் மாமா துவான் தனது மேலாடையை கழற்றினர். இளவரசரே, நான் உள்ளே சென்று அந்த கிரினை வெளியே இழுத்து வருகிறேன். எச்சரிக்கையாக இருங்கள் மாமா என்று துவான்ஷுவர் தன் பற்களை கடித்தபடி தலையசைத்தான். இரண்டாம் மாமா துவான் ஒரு ஒளிக்கீற்றாக மாறி கிரின் குகைக்குள் மறைந்தார். சில நிமிடங்களில் காதுகளை பிளக்கும் ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது. பூம் பூம் பூம். தரை பிளந்தது. குகையிலிருந்து வெளிப்பட்ட பயங்கரமான அதிர்வலைகள் கண்ணில் பட்ட அனைத்தையும் துவம்சம் செய்தன. அடுத்த நொடி நெருப்பு பிளம்புகள் எரிய தொடங்கின. அந்த நெருப்பு புயலுக்கு மத்தியிலிருந்து இரண்டாம் மாமா துவான் வெளியே பாய்ந்தார். அவர் உடல் முழுவதும் காயமடைந்து ஆடை கலைந்து அலங்கோலமாக காணப்பட்டார். ரார்! ஒரு இடி முழக்கத்தை போன்ற மிருகத்தின் கர்ஜனைக்கு இடையே ஒரு சிவப்பு நிற ஃபயர் கிரின் குகையிலிருந்து சீறிக்கொண்டு வந்தது. அதன் கண்கள் கோபத்திலும் ஆத்திரத்திலும் சிவந்து போயிருந்தன. அது நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தபோது இரண்டாம் மாமா துவான் அதை தொந்தரவு செய்ததால் அது தனது முழு வேகத்தில் இருந்தது. அது வந்துவிட்டது, வியூகத்தை செயல்படுத்துங்கள். அந்த ஃபயர் கிரின் வெளியே வருவதைக் கண்ட துவான்ஷுவர் உற்சாகத்துடன் கட்டளையிட்டான். வாஞ்சின் மாளிகை வீரர்கள் உடனடியாக தங்களின் ஆன்மீக ஆற்றலை அந்த வியூக தட்டுகளுக்குள் செலுத்தினர். அடுத்த கணமே ஒரு பிரம்மாண்டமான வியூகம் அங்கே உருவானது. மாயாஜால குறியீடுகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து ஒரு சிக்கலான அமைப்பை உருவாக்கின. பூம்! அந்த ஃபயர் கிரின் முன்னோக்கி பாய முயன்றபோது மேலிருந்து ஒரு பயங்கரமான அழுத்தம் அதன் மீது இறங்கியது. ஒரே நொடியில் அந்த மிருகம் நகர முடியாமல் தன் 4 கால்களையும் தரையில் ஊன்றி முடங்கியது. வெற்றி, நாம் செய்துவிட்டோம் என்று துவான்ஷுவர் மகிழ்ச்சியில் கூவினான். அத்தியாயம் 338. காட் சீலிங் வியூகம், ஃபயர் கிரினை பிடித்தல். இந்த காட் சீலிங் அரே என்பது கிரின்களை பிடிப்பதற்காகவே துவான் குடும்பத்தின் முன்னோர்களால் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு வியூகம். கிரின் என்பது ஒரு தெய்வீக மிருகம் என்பதால் சாதாரண தாக்குதல்கள் அதன் மீது எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதை கட்டுப்படுத்துவது என்பது அதைவிட கடினமான காரியம்.
எனவே இந்த வியூகம் பூமியின் 9 அடுக்குகளுக்கு அடியில் இருக்கும் ஆற்றலை ஈர்த்து நிலத்தின் ஈர்ப்பு விசையை நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகரித்து ஒரு ஈர்ப்பு மண்டலத்தை உருவாக்கியது. கிரின் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் இத்தகைய அழுத்தத்தில் அசைவது கூட சாத்தியமற்றது. உண்மையில் அந்த ஃபயர் கிரின் தன் தலையை தூக்கக்கூட போராடி கொண்டிருந்தது. ஆனால் அதன் கண்களில் இருந்த ஆக்ரோஷம் மேலும் அதிகரித்தது. ஹஹா, முடிந்தது! அந்த ஃபயர் கிரின் ஒடுக்கப்பட்டதை கண்ட துவான்ஷுவர் உற்சாகத்தில் சிரித்தான். அவன் தன் கையை அசைத்து தெய்வீக கிரின் வாளை உருவிக்கொண்டு முன்னால் நகர்ந்தான். கிரினின் செதில்கள் உலகிலேயே வலிமையான உலோகத்தை விட 100 மடங்கு கடினமானவை. இந்த தெய்வீக கிரின் வார் போன்ற ஒரு நிகரற்ற ஆயுதத்தால் மட்டுமே அதன் தற்காப்பை உடைத்து அதன் உடலை காயப்படுத்த முடியும். வாளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு துவான்ஷுவர் மிகவும் எச்சரிக்கையாக முன்னேறினான். அவன் குகையை நோக்கி நடந்தபோது அந்த பயங்கரமான ஈர்ப்பு விசை அவனுக்கு வழிவிட்டது. இதுதான் அந்த காட் சீலிங் வியூகத்தின் அதிசயம். அதை உருவாக்கியவர்கள் அந்த அழுத்தத்தை எங்கு செலுத்த வேண்டும் என்பதை தங்கள் விருப்பப்படி கட்டுப்படுத்த முடியும். துவான்ஷுவர் அந்த ஃபயர் கிரின்னை நெருங்கினான். அது தரையில் முடங்கி கிடந்தாலும் 3 மனிதர்களின் உயரத்திற்கு பிரம்மாண்டமாக இருந்தது. அதன் மூச்சுக்காற்றும் வாயும் தகிக்கும் வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தன. அதன் உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான சிவப்பு ஒளியுடன் ஜொலித்தது. அதன் தோலில் உருகிய எரிமலை குழம்பு ஓடுவது போன்ற மர்மமான கோடுகள் தெரிந்தன. நெருப்புச் செதில்கள். துவான்ஷுவரின் கண்களில் பேராசை மின்னியது. அவன் தெய்வீக கிரீன் வாளை உயர்த்தி ஆக்ரோஷமாக அதன் மீது வீசினான். வாளின் முனையிலிருந்து ஒரு சிவப்பு ஒளி வெளிப்பட்டது. வாள் தாக்கிய மாத்திரத்தில் சில செதில்கள் சிதறின. வாள் அந்த மிருகத்தின் சதையை துளைத்தது. ரோர்! இதுவரை எவராலும் காயப்படுத்தப்படாத அந்த புனித மிருகம் தன் தோல் கிழிந்த வேடனையில் அலறியது. அது நெருப்பை கக்க முயன்றது. ஆனால் அந்த வியூகத்தின் ஈர்ப்பு விசை அதன் உடலை மட்டும் அழுத்தவில்லை, அதன் ஆன்மீக ஆற்றலையும் முடக்கி வைத்திருந்தது. நெருப்பு அதன் தொண்டை வரை வந்ததே தவிர வெளியே வர முடியாமல் உள்ளேயே தங்கியது. பிஷ்! கிரின்னின் இரத்தம் மண்ணில் தெளித்தது. சிசில்! உருகிய எரிமலை குழம்பு போன்ற அந்த இரத்தம் பட்ட இடத்தையெல்லாம் எரித்து மண்ணில் ஒரு பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியது. துவான்ஷுவர் உள்ளுக்குள் நடுங்கினான். கிரின் ஏன் ஒரு தெய்வீக மிருகம் என்று இப்போது அவனுக்கு புரிந்தது. அதன் இரத்தமே சாதாரண மனிதர்களுக்கு ஒரு மரண ஆயுதம். அவன் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து கண்களில் கொடூரத்துடன் அந்த வாளை மிருகத்தின் உடலுக்குள் சொருகி ஆக்ரோஷமாக திருப்பினான். ரோர்! 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 ஃபயர் கிரீன் தாங்க முடியாத வேதனையில் அலறியது. இரத்தமும் சதையுமாக ஒரு செதில் வெட்டி எடுக்கப்பட்டது. கிடைத்து விட்டது! மிகுந்த மகிழ்ச்சியுடன் துவான்ஷுவர் அந்த செதிலை எடுத்து தன் ஸ்பேஷியல் ரிங் உள்ளே சேமித்துக் கொண்டான். இளவரசர் சாதித்து விட்டார், இப்போது இங்கிருந்து கிளம்பலாம் என்று 2ஆம் மாமா துவான் நிம்மதியடைந்தார். துவான்ஷுவர் முதலில் திரும்புவது போல தெரிந்தான். ஆனால் அந்த பலவீனமான மிருகத்தை பார்த்ததும் அவனது கண்களில் பேராசை மீண்டும் கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த புனித மிருகம் மிகவும் பலமானது என்று நினைத்தான். ஆனால் அது இவ்வளவு பலவீனமாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இந்த வியூகம் இருக்கும் வரை அந்த மிருகத்தை அவனால் நினைத்தபடி சித்திரவதை செய்ய முடியும். கிரின்னின் முழு உடலுமே ஒரு பொக்கிஷம். ஒருவேளை இந்த மிருகத்தின் உடலையே அவன் கைப்பற்றிவிட்டால் இனி செதில்களை தேடி அவன் அலை வேண்டிய அவசியமே இருக்காதல்லவா? இந்த எண்ணம் வந்ததும் துவான்ஷுவர் திரும்புவதை நிறுத்திவிட்டு மீண்டும் அந்த மிருகத்தை நோக்கி சில அடிகள் முன்னேறினான். 2ஆம் மாமா துவான் அதிர்ச்சியில் உறைந்தார். தன் எஜமானின் பேராசை விழித்துக் கொண்டதை உணர்ந்த அவர் உடனடியாக கத்தினார். இளவரசரே, இவை மங்களமான புனித மிருகங்கள். இதை கொன்றால் நமக்கு தெய்வீக தண்டனை கிடைக்கும். துவான்ஷுவர் மெதுவாக தன் உதடுகளை நக்கிக் கொண்டான். அப்படியானால் நாம் அதை கொல்ல வேண்டாம். நாம் இந்த ஃபயர் கிரின்னை சிறைப்பிடித்து நமக்கு அடிமையாக்குவோம். பொறுத்திருந்து பார். யார் இந்த துவான்வால் மாளிகையை அவமதிக்க துணிகிறார்கள் என்று பார்ப்போம். துவான்ஷுவர் இதை கூறியதும் 2ஆம் மாமா துவானின் ஆன்மாவே பயத்தில் நடுங்கியது. இளவரசரே, தயவு செய்து இப்படி நினைக்காதீர்கள். இது நம் மாளிகைக்கே மொத்த அழிவை தேடித்தரும். வாய மூடு துவானியார், உனது இடத்தை மறந்து விடாதே என்று துவான்ஷுவர் ஆத்திரத்தில் கட்டினான். அந்தஸ்தின் காரணமாக துவானியார் மௌனமானார். அவர் ஷுவரின் மாமா என்றாலும் ஷுவர் மட்டுமே அந்த மாளிகையின் ஒரே வாரிசு. மேலும் அவனால் மட்டுமே அந்த தெய்வீக கிரின் வாளை முழுமையாக இயக்க முடியும். அதன் சக்தி ஒரு செயின்ட்ரம் வீரரின் பலத்தினை இணையானது. துவானியார், இந்த ஃபயர் கிரினை சிறைப்பிடிக்க எனக்கு உதவு. நான் இதை கைப்பற்றப் போகிறேன் என்று துவான்ஷுவர் கட்டளையிட்டான். காட் சீலிங் வியூகத்தின் சக்தியை அதிகப்படுத்துங்கள். இன்னும் ஆட்களை அழைத்து வந்து கிரினை இறுக்கமாக கட்டுங்கள். துவான்வாள் மாளிகையின் வீரர்கள் உடனடியாக செயல்பட்டனர். அவர்கள் எருது நரம்புகளாலான தடிமனான கயிறுகளை கொண்டு ஃபயர் கிரினை இறுக்கமாக கட்டினார்கள். அதன் வாயிலிருந்து தகிக்கும் நெருப்பு வெளிப்படும் என்பதால் இரும்பு குக்கிகளை கொண்டு அதன் தாடைகளை பூட்டினார்கள்.
அந்த மிருகம் நகரவே முடியாதபடி அடுக்கடுக்காக கயிறுகளை சுற்றினார்கள். ஒரு வழியாக அந்த மிருகம் முழுமையாக முடக்கப்பட்டதைக் கண்டு துவான்ஷுவர் நிம்மதியடைந்தான். ஹஹஹா, இது மிகவும் சுலபம், விதியே எனக்கு துணை நிற்கிறது என்று அவன் மகிழ்ச்சியில் குதித்தான். துவான்யார் ஓரளவுக்கு நிம்மதியடைந்தாலும் உள்ளுக்குள் எச்சரிக்கையாகவே இருந்தார். ஏனெனில் ஒரு கர்வமுள்ள தெய்வீக மிருகம் எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக இருப்பது இயற்கைக்கு மாறானது. இதுவசரே நாம் கிளம்பி நேரியிருக்கிறோமோ அவ்வளவு ஆபத்து, சீக்கிரம் கிளம்புவோம். ஷுவர் தலையசைத்து தன் கையை வீசினான். வியூகம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. வீரர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஃபயர் கிரீனை நோக்கி பாய்ந்தனர். எச்சரிக்கை, கிரீனின் உடல் வெப்பநிலை மிக அதிகம், நெருப்பு தடுப்பு அங்கிகளை பயன்படுத்துங்கள் என்று துவானியார் எச்சரித்தார். வீரர்கள் அந்த பாதுகாப்பு அங்கிகளை அணிந்து கொண்டு கனமான சட்டங்களை கொண்டு வந்து ஃபயர் கிரீனை தூக்கினார்கள். அப்போதும் அந்த மிருகம் எதிர்க்கவில்லை. ஆனால் அதன் கண்களுக்குள் ஒரு எரிமலை வெடிப்பதை போன்ற ஆக்ரோஷம் தெரிந்தது. ஒரு தெய்வீக மிருகத்தின் கண்ணியம் வெறும் மனிதர்களால் இப்படி மிதிக்கப்படலாமா? ஆஹா, இது பிரம்மாண்டமானது. கிரீன் செதலை மட்டும் நாம் பெறவில்லை, உயிருள்ள கிரீனையே பிடித்துவிட்டோம். அற்புதம்! துவான்ஷுவரால் தன் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சத்தமாக சிரித்தான். அனைவரும் அந்த மிருகத்தை தூக்கிக் கொண்டு மேக கப்பலை நோக்கி சென்றபோது திடீரென ஒரு புலியின் கர்ஜனை எதிரொலித்தது. புதர்களிலிருந்து 2 மனிதர்களின் உயரத்திற்கு மேலான ஒரு சிவப்பு நிற புலி மெதுவாக வெளிப்பட்டு முன்னே வந்தது. அதன் ஒவ்வொரு அடியும், அந்த புலி எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் தரையில் கருகிய கருப்பு நிற தடத்தை ஏற்படுத்தியது. துவான் ஏரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இது ஒரு லேலையின் புலி, நாம் ஆபத்தில் இருக்கிறோம். 10,000 மலைத்தொடர்களுக்குள் எண்ணற்ற கொடூரமான அசுர மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. லேலையின் புலி என்பது நெருப்பு மற்றும் இடி ஆகிய 2 சக்திகளையும் தன்னுள் கொண்ட ஒரு மிருகம். மின்னல் போன்ற வேகமும் காட்டுத்தீ போன்ற ஆக்ரோஷமும் இதற்கு உண்டு. ஒரு முதிர்ந்த புலி எம்பரர் தாவோ நிலையின் உச்சகட்ட வலிமையை கொண்டிருக்கும். இப்போது அவர்கள் முன்னால் இருப்பது கிட்டத்தட்ட செயின்ட் நிலையை தொடவிருந்தது. மிருகங்களின் பிறவி வலிமையை கணக்கிட்டால் ஒரு சாதாரண செயின்ட் வீரர் கூட இதை எதிர்கொள்ள தயங்குவார். இந்த ஃபயர் கிரீன் சிறைப்பிடிக்கப்பட்டதை உணர்ந்துதான் இது இங்கே வந்திருக்கிறது. இளவரசரே, சீக்கிரம் தப்பித்துச் செல்லுங்கள், நான் இதை சமாளிக்கிறேன் என்று கூறியபடி துவான் ஏர் முன்னே வந்து புலியின் பாதையை மறித்தார். துவான்ஷ்வர் நகரத் தொடங்கிய போது திடீரென மேகங்களுக்கிடையிலிருந்து ஒரு நெருப்பு விண்கல் கீழே விழுந்து அவர்களது மேக கப்பலை ஆக்ரோஷமாக தாக்கியது. அந்த பிரம்மாண்டமான கப்பல் நடுவானிலேயே 2ஆக உடைந்தது. கப்பலில் இருந்த வீரர்கள் அனைவரும் அந்த இடத்திலேயே மடிந்தனர். மேகங்கள் விலகிய போது முழுவதுமாக நெருப்பால் சூழப்பட்ட ஒரு மாபெரும் பறவை அங்கே தெரிந்தது. அது இரத்தக் காகம். துவான் ஏரின் முகம் மரண பயத்தில் வெளிரிப்போனது. இதன் இரத்தம் காட்டுத்தீயைப் போல எரியக்கூடியது. இது தனது சிறகுகளை ஒருமுறை அசைத்தால் நெருப்பு விண்கல்களை மழையென பொழியச் செய்யும். இதன் சக்தி அந்த லேலையின் புலியை விடவும் அதிகம். துவான் வால் மாளிகையின் வீரர்கள் நடுங்கத் தொடங்கினர். துவான் ஷுவருக்கு கூட குளிர்ந்த வேர்வை வழிந்தது. ஏன் இந்த அசுர மிருகங்கள் திடீரென தோன்றுகின்றன? அவன் அந்த ஃபயர் கிரீனை பார்த்துவிட்டு கவலையுடன் சொன்னான். ஒருவேளை கிரீன் பிடிப்பட்டதை உணர்ந்து அதை காப்பாற்ற இவை வந்திருக்கலாம். அத்தியாயம் 339. பேராசை. எனக்கு எல்லாம் வேண்டும். ரோர் ரோர் ரோர். லேலியன் புலி மற்றும் இரத்தக்காகம் 2 அசுர அரசர்களும் ஒரே நேரத்தில் அங்கே தோன்றினர். அந்த பகுதி முழுவதும் ஒரு பயங்கரமான அழுத்தம் நிலவியது. என்ன ஒரு சக்தி! இது துவான் ஏர் மாமாவை விடவும் வலிமையாக இருக்கிறதே. அப்படியானால் இந்த 2 மிருகங்களும் செயின்ட் நிலையை தாண்டிவிட்டனவா? இப்போது நாம் என்ன செய்வது? ஓடிவிடுவோம், இதை நம்மால் ஜெயிக்க முடியாது. வாஞ்சின் மாளிகை வீரர்கள் பயத்தில் உளறினர். இளவரசன் துவான் ஷுவர் அங்கே இருந்ததால் மட்டுமே அவர்கள் இன்னும் ஓடாமல் நின்றனர். துவான் ஏரின் முகம் கவலையில் சுருங்கியது. அவர் எதிர்பார்த்ததை விட ஆபத்து அதிகமாக இருந்தது. அவரால் ஒரு நேரத்தில் ஒரு மிருகத்தை மட்டுமே சமாளிக்க முடியும். ஒருவேளை போர் மூண்டால் 2 மிருக அரசர்களையும் ஒரே நேரத்தில் எதிர்கொண்டால் தானும் மடிய நேரிடும் என்பதை துவான் ஏர் உணர்ந்தார். இளவரசரே, 2 மிருக அரசர்களை எதிர்க்கும் வலிமை நம்மிடம் இல்லை என்று அவர் கனத்த குரலில் கூறினார். என் கணிப்புப்படி இந்த ஃபயர் கிரீன் விடுத்த அபாய அழைப்பை கேட்டுத்தான் இவை வந்திருக்கின்றன. இவை நம்மை தாக்குவதை தவிர்க்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. கிரீனை விடுவித்து விடுங்கள், அப்போதுதான் சமாதானம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதை கேட்டதும் துவான் ஷுவரின் முகம் இருண்டது. மாமா, விளையாடுகிறீர்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் இந்த ஃபயர் கிரீனை பிடித்தோம். நாம் இதை பழக்கப்படுத்தினாலும் சரி அல்லது விற்றாலும் சரி, இது ஒன்று மட்டுமே நம் வாஞ்சின் மாளிகையின் பழைய பெருமையை மீட்டெடுக்க போதுமானது. 1000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிடைக்கும் இந்த வாய்ப்பை நான் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஆனால் துவான் ஏர் தயங்கினார்.
துவான்ஷுவர் இவ்வளவு பேராசைக்காரனாக இருப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இது வேறொருவராக இருந்தால் துவான் ஏர் ஏளனமாக சிரித்துவிட்டு அவர்களை சாவதற்கு விட்டுவிட்டு போயிருப்பார். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத ஒருவன் இன்று தப்பினாலும் என்றாவது ஒரு நாள் அதே பள்ளத்தில் விழுவது உறுதி. ஆனால் துவான்ஷுவர் அவரது மருமகன், அவர் பாதுகாக்க வேண்டிய வாரிசு. எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வீக யூனிகான் வாளை ஏந்தும் தகுதி அவனுக்கு மட்டுமே இருந்தது. வாஞ்சின் மாளிகை அழிந்தாலும் பரவாயில்லை, தான் இறந்தாலும் பரவாயில்லை, ஆனால் துவான்ஷுவருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்பதே அவரது லட்சியம். இல்லை மாமா, நீங்கள் மிகவும் அவநம்பிக்கை கொள்கிறீர்கள். என் கண்ணோட்டத்தில் இந்த 2 செயின்ட் நிலை மிருக அரசர்களும் சொர்க்கம் நமக்கு தந்த பரிசுகள். துவான்ஷுவர் அந்த லேலையன் புலியையும் இரத்த காகத்தையும் வெறித்து பார்த்தான். அவனுக்கு கண்கள் பசியால் ஜொலித்தன. இளவரசரே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? துவான் ஏர் நம்ப முடியாமல் அவனை பார்த்தார். இந்த இக்கட்டான நேரத்திலும் அந்த 2 செயின்ட் நிலை மிருகங்களை பிடிக்க அவன் கனவு காண்கிறானா? ஆமாம், துவான்ஷுவர் பெருமையுடன் சிரித்தான். ஆரம்பத்தில் நான் ஃபயர் கிரீனை விற்கலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்போது இந்த 2 மிருக அரசர்களையும் விற்பதுதான் சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. கிரீனை நான் சவாரி செய்ய பயன்படுத்திக் கொள்வேன். ஹாஹா, இனிமேல் என்னை எதிர்க்க யாருக்கு தைரியம் வரும்? துவான்ஷுவர் உற்சாகத்தில் கைத்தட்டி நடனமாடினான். வாஞ்சின் மாளிகையின் வீரர்கள் தங்கள் இளவரசனை வெறித்து பார்த்தனர். இவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது, முற்றிலும் பைத்தியம் என்று அவர்கள் நினைத்தனர். மிருக அரசர்களை விற்பதும் கிரின் மீது சவாரி செய்வதும் சாத்தியமா? துவான்ஷுவரின் பேச்சை புரிந்து கொண்டது போல கட்டப்பட்டு கிடந்த அந்த ஃபயர் கிரீனின் கண்களில் ஆழமான ஏளனம் தெரிந்தது. தன்னை பற்றி அறிவே இல்லாத ஒரு அற்ப மனிதன் என்று அது அவனை பார்த்து நகையாடுவது போலிருந்தது. அந்த தெய்வீக மிருகத்தின் பயங்கரமான தேஜசுடன் ஆராவுடன் லேலேயன் புலியும் இரத்தக்காகமும் சீராக முன்னேறின. லேலேயன் புலியின் உடலில் மெல்லிய மின்சாரம் பாயத் தொடங்கியது. அதே சமயம் இரத்தக்காகம் நெருப்பு பிழம்புகளால் சூழப்பட்டது. அவற்றின் சக்தி வாய்ந்த செயின்ட் நிலை அழுத்தம் அங்கே இருந்தவர்களை சுவாசிக்க கூட விடாமல் திணறடித்தது. நிலைமை சரியில்லை, உடனடியாக தற்காப்பு நிலைக்கு செல்லுங்கள், குன்சன் வியூகத்தை அலையுங்கள். வரப்போகும் பேரழிவை உணர்ந்த துவான் ஏர் துவான்ஷுவரின் முட்டாள்தனத்தை மேலும் அனுமதிக்க விரும்பவில்லை. அவர் லேலேயன் புலியை தடுக்க முதலில் முன்னேறினார். பின் வீரர்களை வியூகத்தை அணைத்த உத்தரவிட்டார். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் மோசமான சூழ்நிலைக்காக 2 செட் குன்சன் வியூக தட்டுகளை கொண்டு வந்திருந்தனர். ஏற்கனவே ஒருவேளை கிரின் அந்த வியூகத்தை உடைத்திருந்தால் தற்காப்பிற்கு இது உதவும் என்று வைத்திருந்தனர். உடனடியாக வீரர்கள் தட்டுகளை எடுத்து வியூகத்தை அமைத்தனர். அந்த சக்தியை உணர்ந்த இரத்தக்காகம் ஆத்திரத்தில் கத்தியது. அதன் அலகிலிருந்து ஒரு மாபெரும் நெருப்பு பந்து உருவானது. பூம்! அந்த நெருப்பு பந்து வானிலிருந்து வாஞ்சின் மாளிகை வீரர்களை நோக்கி வீழ்ந்தது. உடனடியாக வியூகம் செயல்பட்டு தட்டுகளிலிருந்து சங்கிலிகள் புறப்பட்டு காற்றில் ஒரு தற்காப்பு வலையை உருவாக்கின. பூம்! நெருப்பு பந்து வெடித்ததில் சங்கிலிகள் சிதறி நாலாபுரமும் பறந்தன. வியூகத்தை அமைத்த வீரர்கள் இரத்தத்தை கக்கி நிலை தடுமாறினர். முன்னதாக அந்த ஃபயர் கிரின் தனது முழு வலிமையையும் பயன்படுத்தாததால் செயின்ட் நிலை மிருகங்கள் அவ்வளவு வலிமையானவை அல்ல என்று அவர்கள் தவறாக கணக்கு போட்டுவிட்டனர். இப்போது இரத்தக்காகத்தின் தாக்குதலை நேரில் கண்டபோதுதான் அந்த இடைவெளி அவர்களுக்கு புரிந்தது. அதே நேரத்தில் லேலேயன் புலியும் தன் வேட்டையை தொடங்கியது. அதன் படித்த கால்களில் மின்சாரம் சீறியது. அடுத்த நொடி அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து மறைந்தது. இவ்வளவு வேகமா? துவான் ஏரின் கண்கள் சுருங்கின. அவர் தாமதிக்காமல் தன் விரலை சுட்டினார். அவரது விரல் நுனியிலிருந்து 10 வாள்கதிர்கள் சீறி பாய்ந்தன. இது வாஞ்சின் மாளிகையின் மிக வலிமையான கலை, வெயின் கட்டிங் ஸ்வாட்சி. மற்ற கலைகளைப் போலங்கே இது வாழ் சக்தியை தனது நரம்பு மண்டலத்திற்குள்ளேயே சேமித்து வைக்க கோரும் ஒரு கலை. எவ்வளவு அதிகமாக சேமிக்கிறோமோ அவ்வளவு கதிர்களை ஒரே நேரத்தில் ஏவ முடியும். இது ஒரே நேரத்தில் 10 வீரர்கள் தாக்குவதற்கு சமம். ஆனால் இந்த சக்தியை நரம்புகளில் சேமிப்பது என்பது தாங்க முடியாத வலியை தரும். அதனால்தான் மிக சிலரே இக்கலையை தேர்ச்சி பெற்றிருந்தனர். துவான் ஏர் பல தசாப்தங்களாக அந்த வேதனையை பொறுத்து கொண்டு வெறும் 18 வாள்கதிர்களை மட்டுமே தன் நரம்புகளில் சேமித்திருந்தார். இப்போது ஒரே அடியில் 10 கதிர்களை அவர் ஏவினார். அந்த 10 வெயின் கட்டிங் வாள்கதிர்களும் சாதாரண தாக்குதல்கள் அல்ல. அவை ஏவுபவரின் ஆன்ம விருப்பத்திற்கேற்ப தன்னிச்சையாக திசை மாறும் வல்லமை கொண்டவை. துவான் ஏர் தன் விரல்களை வாள்முத்திரையாக குவித்து காற்றில் சுழன்று கொண்டிருந்த அந்த 10 கதிர்களையும் லேலேயன் புலி தரையிறங்கும் இடத்தை நோக்கி துல்லியமாக வழிநடத்தினார். இந்த தாக்குதல் சரியாக பட்டால் லேலேயன் புலி பலத்த காயமடையும். அது போரின் போக்கையே மாற்றக்கூடும். துவான் ஏரின் கண்களில் ஒரு நம்பிக்கை கீற்று மின்னியது. இந்த ஒரு அடி அந்த புலியை வீழ்த்த வேண்டுமென்று அவர் இறைவனை வேண்டினார்.
அப்போதுதான் அவர்களுக்கு வெற்றி சாத்தியம். ஆனால் அவரது நம்பிக்கை சிதறடிக்கப்பட்டது. ஒரு இடிமுழக்க கர்ஜனையுடன் லேலேயன் புலி திடீரென சிவந்த நெருப்பு பிளம்பாக மாறியது. அதன் வேகம் இன்னும் ஒரு மடங்கு அதிகரித்தது. அது அந்த வால் கதிர்களின் கூட்டத்தை துளைத்து கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் துவான் ஏரின் முன்னால் வந்து நின்றது. பின் அதன் புலி நகங்கள் ஒரு மலையே சரிந்து விழுவதைப் போன்ற பிரம்மாண்டமான பலத்துடன் அவர் மீது இறங்கின. நிலைமை மோசம். துவான் ஏரின் கண்கள் சுருங்கின. அவர் தயங்காமல் தன் உடலில் எஞ்சியிருந்த 8 வால் கதிர்களையும் ஒரே நேரத்தில் ஏவி லேலேயன் புலியுடன் நேரடியாக மோதினார். பூம்! வாள் சக்தி பயங்கரமாக வெடித்தது. தூசியும் பாறைகளும் நாலாபுரமும் பறந்தன. இருவரும் பின்னோக்கி தள்ளப்பட்டனர். லேலேயன் புலியின் 2 முன்கான்களிலும் வாள்பட்ட வடுக்கள் தெரிந்தன. அதிலிருந்து உருகிய குழம்பு போன்ற இரத்தம் தரையில் சொட்டியது. அதே சமயம் துவான் ஏரின் மார்பு முழுவதும் இரத்தம் படர்ந்திருந்தது. புலி நகங்கள் நேரடியாக படவில்லை என்றாலும் அந்த அடியும் வேகம் அவரது விலா எலும்புகளை தாக்கியது. பூ! துவான் ஏர் இரத்தத்தை கக்கினார். குறைந்தது 7 அல்லது 8 விலா எலும்புகள் உடைந்திருந்தன. ஒவ்வொரு முறை சுவாசிக்கும் போதும் மரணத்தை விட கொடிய வேதனையை அவர் உணர்ந்தார். லேலேயன் புலியின் வேகம் மற்றும் வலிமை என அனைத்தும் அவரை விட பல மடங்கு மேலோங்கி இருந்தது. இப்படியே போனால் அவர் அதிக நேரம் தாக்குப்பிடிக்க முடியாது. இதற்கெல்லாம் காரணமான துவான் ஷுவர் இப்போது அந்த இம்ப்ரிசன்மெண்ட் ஸ்பிரிட் வியூகத்தின் துணையோடு இரத்த காகத்துடன் ஆக்ரோஷமாக போரிட்டுக் கொண்டிருந்தான். பேராசை அவன் அறிவை மறைத்திருந்தாலும் அவனிடம் திறமை இல்லாமல் இல்லை. அந்த வியூகம் இரத்த காகத்தின் அசைவுகளை முடக்கியது. மறுபுறம் அவனது தெய்வீக கிரீன் வாள் இரத்த காகத்தின் தற்காப்பை எளிதாக கிழித்தது. புதிதாக பொருத்தப்பட்ட செதிர்களால் அந்த வாளின் சக்தி முன்பை விட பல மடங்கு அதிகரித்திருந்தது. ஒவ்வொரு வாழ்வீச்சும் இரத்த காகத்தின் உடலில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தியது. ஒருவேளை என்னால் ஜெயிக்க முடியுமோ? துவான் ஷுவரின் கண்களில் ஒரு நம்பிக்கை கீற்று தென்பட்டது. அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருந்தது. அத்தியாயம் 340. பயனற்றது. உங்கள் உயிர்களை அர்ப்பணியுங்கள். லேலேயன் புலியை துவான் ஏர் தடுத்து நிறுத்தும் வரை துவான் ஷுவரிடம் இருக்கும் அந்த தெய்வீக கட்டு வியூகம் மற்றும் கிரின் வாள் மூலம் இரத்த காகத்தை வீழ்த்த 70 முதல் 80% வாய்ப்பு இருந்தது. சரி, எதையும் எதிர்கொள்வோம். வாஞ்சின் மாளிகையின் எதிர்காலத்திற்காக 2ஆம் மாமா துவான் ஏ எதையும் தியாகம் செய்ய துணிந்தார். அவர் எவ்வித தயக்கமின்றி தனது இரத்த சாரத்தை எரியூட்டினார். 18வது நிலை வெயின் கட்டிங் ஸ்வாட்சி முழுவீச்சு. தனது பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் 18 வாள் கதிர்களையும் ஒரே நேரத்தில் ஏவினார். அடுத்த கணமே அவரது நரம்புகள் வெடித்தன. உடல் கிழிக்கும் வலி ஏற்பட்டது. இருப்பினும் அவர் பற்களை கடித்துக்கொண்டு லேலேயன் புலியுடன் ஆக்ரோஷமான போரில் ஈடுபட்டார். ஏற்கனவே காயம்பட்டிருந்த லேலேயன் புலி இப்போது அந்த வாள் கதிர்களின் பயங்கரத்தை உணர்ந்து எச்சரிக்கையுடன் நகர்ந்தது. ஒருவர் வானிலும் ஒருவர் மண்ணிலும் என அந்த இடமே ஒரு பெரும் புயலாக மாறியது. அந்த நேரத்தில் திடமென பனிமூட்டத்தை கிழித்துக்கொண்டு மற்றொரு மேகக்கப்பல் தோன்றியது. அந்த கப்பலில் விசித்திரமான உருவங்கள் நின்றிருந்தன. அவர்கள் ஹாவாய் குலத்தினர். கீழே யாரோ சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருவன் ஆச்சரியமாக கூறினான். அது ஒரு ஃபயர் கிரின். தரையில் இருந்து கொண்டிருந்த கிரின்னை பார்த்த மற்றொருவன் அதிர்ச்சியில் கத்தினான். அந்த கூச்சல் அனைத்து ஹாவாய் வீரர்களையும் கப்பலின் முன்பகுதிக்கு இழுத்து வந்தது. 2 செயின்ட் நிலை மிருக அரசர்களை எதிர்கொள்ளும் வலிமை இவர்களுக்கு இருக்கிறதா? யார் இந்த வீரர்கள்? என்ன ஒரு வீரம்! லேலேயன் புலியும் இரத்த காகமும் நெருப்பு வகை மிருகங்களிலேயே முதன்மையானவை. அந்த மனிதர்கள் பயன்படுத்தும் நுணுக்கங்களை பாருங்கள். அது வெயின் கட்டிங் கலை போல தெரிகிறது. அவர்கள் வாஞ்சின் மாளிகையை சேர்ந்தவர்களா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களை வீழ்த்தலாமா என்று ஒரு வீரன் யோசனை கூறினான். அந்த நேரத்தில் ஒரு முதியவர் போன்ற தோற்றம் கொண்ட ஹாவாய் குலத்தவர் முன்வந்தார். அவரை கண்டதும் மற்றவர்கள் மரியாதையுடன் குனிந்து வணங்கினர். வணக்கம் மூத்தவர் குய். டாங்ஷியான் நடத்திய அந்த பெரும் படுகொலையில் பெரும்பாலான மூத்தவர்கள் கொல்லப்பட்டதால் இப்போது எஞ்சியிருக்கும் ஒரே மூத்தவர் அவர்தான். சிறிது நேரம் போரை உற்று நோக்கிய அவர் மெதுவாக தலையசைத்தார். இல்லை, இப்போது தேவையற்ற சிக்கல்களை உருவாக்க வேண்டாம். இளவரசன் குய்ஹாவ் ஏற்கனவே பிரபு டாங்ஷியானிடம் சரணடைந்து விட்டார். இனி நம் ஹாவாய் குலம் நேர்மையான பாதையில்தான் நடக்க வேண்டும். மனித குழுக்களிடையே வாஞ்சன் மாளிகைக்கு நல்ல பெயருண்டு. எதற்கு நாம் வம்பை விலக்கி வாங்க வேண்டும்? மற்றவர்கள் ஒரு கணம் சிந்தித்துவிட்டு அதை ஏற்றுக்கொண்டனர். டாங்ஷியான் ஒரு மனிதன். இப்போது அவரே அவர்களின் எஜமானர். ஒருவேளை அவர்கள் இப்போது வாஞ்சின் மாளிகை வீரர்களை தாக்கினால் அது அவர்களின் புதிய எஜமானரான டாங்ஷியானின் முகத்தில் அறைவது போலாகிவிடும். அடிப்படையில் அசுரபாதையைச் சேர்ந்த ஹாவாய் குலத்தினருக்கு நன்மை தீமை என்ற உள்ளார்ந்த வேறுபாடுகள் கிடையாது. சுருக்கமாக சொன்னால், ஒரு அசுர தலைவன் வழிநடத்தினால் அவர்கள் அசுரர்களாக மாறுவார்கள். ஒரு நேர்மையான தலைவன் வழிநடத்தினால் அவர்கள் நேர்மையாக நடப்பார்கள். அவ்வளவுதான்.
எனவே தாக்குதல் நடத்தும் எண்ணத்தை கைவிட்ட ஹாவாய் குலத்தினர் சற்று தொலைவில் இருந்தபடி அமைதியாக வேடிக்கை பார்த்தனர். இளவரசன் குய்ஹாவ் இட்ட கட்டளையின்படி கிரின் ஆன்மமுத்தை மீட்பதற்காக அவர்கள் இங்கே வந்திருந்தனர். அவர்கள் அருகிலேயே இருந்ததால் மூத்தவர் குய் மற்றும் அவரது குழுவினர் முதலில் வந்து சேர்ந்தனர். இதற்கிடையில் வாஞ்சின் மாளிகைக்கும் அந்த 2 மிருக அரசர்களுக்கும் இடையிலான போர் உச்சக்கட்டத்தை எட்டியது. இருதரப்பும் தங்களின் அனைத்து இரகசிய ஆயுதங்களையும் பயன்படுத்தினர். வாஞ்சின் மாளிகையின் தற்காப்பு வியூகத்தை தாங்கி பிடித்த வீரர்கள் ஏற்கனவே 2 முறை மாற்றப்பட்டுவிட்டனர். இரத்தக் காகத்தின் ஒவ்வொரு தாக்குதலும் உருவாக்கும் அதிர்வலைகள் வியூகத்தில் உள்ள அனைத்து வீரர்களுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. சோகமான விஷயம் என்னவென்றால், வியூகம் உடைந்துவிடக்கூடாது என்பதற்காக வாஞ்சின் வீரர்கள் அந்த பயங்கரமான தாக்கத்தை தங்கள் உடலால் மட்டுமே தாங்கிக் கொண்டனர். அவர்களின் சக்தி அதற்கு போதுமானதாக இல்லை. ஒவ்வொரு அடிக்கு பிறகும் அவர்களுக்கு கடுமையான உள்காயங்கள் ஏற்பட்டன. ஆனாலும் அவர்களால் பின்வாங்க முடியாது. மயங்கி விழும் வரை தாங்க வேண்டும். பின் மற்றொரு வீரர் அந்த இடத்துக்கு வருவார். இரத்தக்காகத்தின் தாக்குதல்களை தடுக்க ஒருவரின் பின் ஒருவராக தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். இதுதான் அந்த தெய்வீக கட்டுவியூகத்தின் விளைவு. இது தலைமை போராளி துவான் ஷுவர் தற்காப்பை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் முழுமையாக தாக்குதலில் மட்டுமே கவனம் செலுத்த அனுமதித்தது. துவான் ஷுவரின் பலம் இரத்தக் காகத்தை விட குறைவுதான். ஆனால் கிரின்வால் கையில் இருந்ததாலும் தற்காப்பு தேவையில்லை என்பதாலும் அவனால் அந்த மிருக அரசனுக்கு இணையாக போரிட முடிந்தது. தற்காலிகமாக அவன் கை ஓங்கியிருந்தாலும் ஒரு மறைமுக ஆபத்து அங்கே உருவானது. வாஞ்சின் மாளிகையின் அனைத்து வீரர்களும் இப்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயமடைந்திருந்தனர். பூம்! மற்றொரு பேரழிவு தாக்குதல். தெய்வீக கட்டுவியூகத்தின் ஒளி மங்கியது. துவான் ஷுவரின் நெஞ்சு இறுக்கியது. அவன் ஒருவாய் இரத்தத்தை கக்கினான். அவனது முகம் வெளுத்து போனது. என்ன செய்கிறீர்கள்? வியூகம் எங்கே என்று ஆத்திரத்துடன் திரும்பி பார்த்தான். அங்கே வாஞ்சின் மாளிகையின் ஒவ்வொரு வீரனும் அசைவற்று தரையில் கிடந்தனர். அவர்களால் இனி எழுந்து நிற்கவே முடியாது என்ற நிலை. என்ன? இது எப்படி நடந்தது? துவான் ஷுவர் அதிர்ச்சி அடைந்தான். பயனற்ற குப்பைகளே, நான் ஜெயிக்கப் போகும் நேரத்தில் இப்படி செய்கிறீர்களே. எழுந்திருங்கள், அனைவரும் இப்போதே எழுந்திருங்கள். அவனது கோபம் எல்லையை கடந்தது. வெற்றி கைக்கட்டும் தூரத்தில் இருந்தபோது அவன் அழைத்து வந்த மனிதர்கள் அவனை கைவிட்டு விட்டதாக அவன் நினைத்தான். அவனது ஆத்திரம் கட்டுப்பற்று பெருகியது. தொலைவிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த மூத்தவர் குய் மற்றும் ஹாவாய் வீரர்கள் உள்ளுக்குள் நடுங்கினர். என்ன ஒரு கொடுமை! அசுர குழுக்களில் கூட தங்கள் சீடர்களின் உயிரை இவ்வளவு மட்டமாக மதிப்பவர்கள் மிக சிலரே இருப்பார்கள். நேர்மையான பாதைக்கும் அசுர பாதைக்கும் இடையே உண்மையில் பெரிய வித்தியாசம் ஏதுமில்லை என்பதை உணர்ந்த ஹவாய் குலத்தினர் வருத்தத்தில் தலையசைத்தனர். வாஞ்சின் வீரர்கள் எழுந்து நிற்க முயன்றும் அவர்களின் காயங்கள் மிகவும் ஆழமாக இருந்ததால் அவர்களால் நகரக்கூட முடியவில்லை. இப்போது வியூகத்தின் பிடியிலிருந்து விடுபட்ட இரத்தக் காகத்தின் அடக்கப்பட்ட கோபம் எரிமலையாய் வெடித்தது. அது திடீரென தன் வாயை திறந்து 7 அல்லது 8 நெருப்பு பந்துகளை வரிசையாக உருவாக்கியது. துவான் ஷுவரின் மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. இந்த தாக்குதலிலிருந்து தப்பிப்பது சாத்தியமே இல்லை. நாசமாய்ப்போன குப்பைகளே, உங்கள் உயிர்களை எரியூட்டியாவது இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று துவான் ஷுவர் கட்டினான். வாஞ்சின் மாளிகை வீரர்கள் ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கினர். இவ்வளவு காலம் துவான் ஷுவரை பின்தொடர்ந்ததற்கு அவர்களுக்கு கிடைத்தது இந்த இரக்கமற்ற வசவுதான். தவறான எஜமானரை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்பது அவர்களுக்கு புரிந்தது. அவர்களுக்குள் ஒரு கலக உணர்வு பிறந்தது. அவர்கள் மௌனமானார்கள். தங்களை நம்பியிருக்கும் குடும்பத்திற்காக வாழாமல் துவான் ஷுவரின் பேராசைக்காக ஏன் சாக வேண்டும்? வீரர்கள் நகர மறுப்பதைக் கண்ட துவான் ஷுவர் வெறி பிடித்தவன் போல் மாறினான். அவன் சட்டென்று திரும்பி தன் வாளால் வீரர்களையே வெட்டினான். தட் தட் தட்! சிலரின் தலைகள் காற்றில் பறந்தன. தங்களை கொல்வது தங்கள் இளவரசனே என்பதை அந்த வீரர்களால் நம்ப முடியவில்லை. யாரெல்லாம் உயிர் சக்தியை அர்ப்பணிக்க மறுக்கிறீர்களோ அவர்களை நானே கொல்வேன் என்று இரத்தக்கரை படிந்த வாளை காட்டி அவன் மிரட்டினான். வேறு வழியின்றி எஞ்சியிருந்த வீரர்கள் தங்களின் கடைசி உயிர் சக்தியை எரியூட்டினர். தெய்வீக கட்டு வியூகம் மீண்டும் ஒரு முறை ஒளிரத் தொடங்கியது. அதே நேரத்தில் அந்த 7 நெருப்பு பந்துகளும் அவர்கள் மீது வந்து விழுந்தன. அதுவே அவர்களின் கடைசி தருணம். வாஞ்சின் வீரர்கள் அனைவரும் அந்த இடத்திலேயே வெடித்து சிதறினர். வியூகம் விண்மீன்களைப் போல சிதறி அழிந்தது. இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்திய இரத்தக் காகமும் இப்போது முழுமையாக சோர்ந்து போயிருந்தது. துவான் ஷுவர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். சரியான வாய்ப்பு! அவன் எஞ்சியிருந்த ஆன்மீக ஆற்றலையும் தன் கிரின் வாளில் குவித்து இரத்தக் காகத்தை கொல்ல பாய்ந்தான். இந்த சூழ்நிலையிலும் அவன் தன் பேராசை கனவை கைவிடவில்லை. செத்து தொலை! வாளின் ஒளி விண்ணைத் தொட்டது. அந்த வாள் இரத்தக் காகத்தின் சிறகுகளை எளிதாக துளைத்தது. வேதனையில் அலறியபடி இரத்தக் காகம் வானிலிருந்து கீழே விழுந்தது. இப்போதே சிறைப்பிடி! துவான் ஷுவர் உடனடியாக ஒரு பாட்டிலை எடுத்து இரத்தக் காகத்தை நோக்கி நீட்டினான்.
இது மிருகங்களை வசப்படுத்தும் பாட்டில். இது மிகவும் விலை உயர்ந்தது. ஆரம்பத்தில் அவன் அந்த குடுவை உண்மையில் ஃபயர் கிரீனுக்காக தயார் செய்யப்பட்டது. ஆனால் இப்போது துவான் ஷுவர் இரத்த காகத்தை சிறைப்பிடிக்க முடிவு செய்தான். ஏனெனில் கிரின் ஏற்கனவே கட்டப்பட்டு கிடப்பதால் அது தப்பிக்கும் என்ற பயம் அவனுக்கில்லை. அந்த மாய குடுவையின் வாயிலிருந்து ஒரு மர்மமான வியூகம் வெளிப்பட்டு இரத்த காகத்தை சூழ்ந்தது. அதன் அலறலுக்கு இடையே இரத்த காகம் குடுவைக்குள் இழுக்கப்பட்டது. ஹ, வெற்றி! துவான் ஷுவர் உற்சாகத்தில் சிரித்தான். ஆனால் எந்த எச்சரிக்கையும் இன்றி அவனது முதுகுக்கு பின்னால் ஒரு நெருப்பு பந்து தோன்றி அவன் மீது ஆக்ரோஷமாக மோதியது. அவன் அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தான். அங்கே வான்வெளியில் கொலைவரியுடன் நின்று கொண்டிருந்தது அந்த ஃபயர் கிரின். அத்தியாயம் 341. அண்ணன் போரை நிறுத்திவிட்டார். யாரும் கவனிக்காத நேரத்தில் அந்த ஃபயர் கிரின் தன்னை பிணைத்திருந்த கட்டுகளை தகர்த்து கொண்டு வெளியே வந்திருந்தது. அதன் கண்களில் இன்னும் அந்த ஆழமான ஏளனம் தெரிந்தது. புh! துவான் ஷுவர் ஒரு வாய் இரத்தத்தை கக்கினான். அவனது உடலில் பல எலும்புகள் உடைந்திருந்தன. அவனது கருகிய ஆடைகளுக்கு அடியில் ஒரு கருப்பு நிற மென்மையான கவசம் இருந்தது. இது செயின்ட் நிலைக்கு கீழே உள்ள எந்த ஒரு வீரன் அல்லது மிருகத்தின் முழு தாக்குதலையும் தாங்கக்கூடிய ஒரு அபூர்வ பொக்கிஷம். இப்போது கிரினின் நேரடி தாக்குதலால் அது துவான் ஷுவரின் உயிரை காப்பாற்றினாலும் அந்த கவசம் முழுமையாக சிதைந்து போனது. இது எப்படி சாத்தியம்? முழுமையாக விடுதலையான கிரினை பார்த்து துவான் ஷுவர் பயத்தில் உறைந்தான். இரத்த காகத்தை விட கிரின் பல மடங்கு பயங்கரமானது. வியூகத்தின் துணையோடு இரத்த காகத்தையே அவனால் கஷ்டப்பட்டுதான் பிடிக்க முடிந்தது. இப்போது வாஞ்சின் மாளிகையின் அனைத்து வீரர்களும் இறந்துவிட்ட நிலையில் கிரினை அவன் எப்படி எதிர்கொள்வான்? ஆபத்தை உணர்ந்த இரண்டாம் மாமா துவான் லேலையன் புலியை அப்படியே விட்டுவிட்டு தன் முழு சக்தியையும் திரட்டி துவான் ஷுவரை நோக்கி குதித்தார். லேலையன் புலி தன் வாயை திறந்து மின்னலும் நெருப்பும் கலந்த ஒரு கோலத்தை அவர் முதுகில் ஏவியது. அவர் இரத்தத்தை கக்கினாலும் அந்த தாக்குதலின் வேகத்தையே உந்து சக்தியாக மாற்றிக்கொண்டு இன்னும் வேகமாக சென்றார். அவர் துவான் ஷுவரை பிடித்த அடுத்த நொடி இருவரும் அங்கிருந்து மாயமாய் மறைந்தனர். பதற்றத்தில் துவான் ஷுவர் கையில் இருந்த அந்த மிருக வசப்படும் குடுவை கீழே விழுந்தது. ஐயோ, என் குடுவை என்று அவன் அலறினான். ஆனால் துவான் ஏர் ஒரு நொடி கூட நிற்காமல் அங்கிருந்து தப்பியோடினார். ஃபயர் கிரின் இதை எதிர்பார்க்கவில்லை. அது ஒரு நெருப்பு பந்தை ஏவியது. ஆனால் அது இலக்கை தவறவிட்டது. ஆத்திரமடைந்த கிரின் தனது பார்வையை அருகில் இருந்த ஹாவாய் குலத்தினர் பக்கம் திருப்பியது. நிலைமை மோசமாகிவிட்டது. அந்த ஃபயர் கிரின் இப்போது நம்மை குறிவைக்கிறது என்று மூத்தவர் குயினின் முகம் அதிர்ச்சியில் மாறியது. இப்போது அவர்களிடம் ஒரு செயின்ட் நிலை வல்லுனர் கூட இல்லை. அவர்களால் எப்படி? ஆத்திரமடைந்த ஃபயர் கிரினை எதிர்கொள்வது சாத்தியமா? அதுவும் பக்கத்தில் ஒரு லேலேயன் புலி இருக்கும்போது? 2 செயின்ட் நிலை மிருகங்களை எதிர்த்து தங்களால் ஜெயிக்க முடியாது என்பதை மூத்தவர் குய் உணர்ந்தார். அவர் துவான் ஷுவரை போல பிடிவாதக்காரர் அல்ல. உடனடியாக மேக கப்பலை பின்னோக்கி திருப்ப உத்தரவிட்டார். ஆனால் ஃபயர் கிரின் அவ்வளவு எளிதாக தப்பிக்க விடுமா? அதுவும் லேலேயன் புலியும் மின்னல் வேகத்தில் கப்பலை துரத்தின. அவற்றுக்கும் கப்பலுக்குமான இடைவெளி வேகமாக நொடி குறைந்தது. அப்போது 2 உருவங்கள் அசாத்திய வேகத்தில் அங்கே நெருங்கின. ஓ, ஒரு ஃபயர் கிரின்! நல்ல வேட்டைதான். ஆனால் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய்? அமைதி கொள் என்று வந்தவர்களில் ஒருவர் கிரினுக்கு முன்னால் நின்று அமைதியாக கூறினார். கிரின் இன்னும் ஆத்திரமடைந்து உடல் முழுவதும் நெருப்பை உமிழ்ந்தபடி அவர் மீது பாய்ந்தது. அவர் தாக்க தயாரானபோது ஒரு ஊதா நிற ஒளி மின்னல் போல் பாய்ந்து வந்து கிரின் மீது நேரடியாக மோதியது. பூம்! விண்ணும் மண்ணும் அதிர்ந்தன. இடைவெளி பிளந்தது. அந்த தெய்வீக மிருகமான ஃபயர் கிரின் பரிதாபமாக அலறியபடி பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டது. அதன் பாதையில் இருந்த எண்ணற்ற மரங்கள் நொறுங்கின. அந்த ஊதா நிற ஒளி மற்றொரு கிரின் என்பது இப்போது தெரிந்தது. இதற்கிடையில் மற்றொரு உருவம் லேலேயன் புலியின் பாதையை மறித்தது. இதைக் கண்ட ஹாவாய் குலத்தினர் முதலில் திகைத்தனர். பின் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர். இளவரசர், இளவரசர் குய்ஹாவ் வந்துவிட்டார். இளவரசரே, எச்சரிக்கையாக இருங்கள். அது செயின்ட் நிலை லேலேயன் புலி. வந்தவர்கள் வேறு யாருமல்ல, டாங்ஷியான் மற்றும் குய்ஹாவ். மூத்தவர் குய்க்கு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் அடுத்த நொடி கவலை வந்தது. குய்ஹாவின் பலம் அவருக்கு தெரியும். அவர் வலிமையானவர்தான். ஆனால் ஒரு செயின்ட் நிலை மிருகத்தை எதிர்க்க அது போதாது. லேலேயன் புலி அவருக்கு அவகாசம் கொடுக்காமல் தன் வாயை திறந்து மின்னலும் நெருப்பும் கலந்த அந்த பயங்கரமான கோலத்தை ஏவியது. அந்த பயங்கர தாக்குதலை எதிர்கொண்ட குய்ஹாவ் அங்கிருந்து நகரவில்லை. மாறாக தன் உள்ளங்கைகளை ஒன்றாக சேர்த்தார். ஒரு சிவப்பு நிற அதிர்வலை அங்கே திரண்டது. ஹாவாய் ரிப்பிள் கில், ஹவ் குவாயா ரிப்பிள் கில். அவர் தன் உள்ளங்கைகளை முன்னோக்கி தள்ளிய போது கண்ணுக்கு தெரியாத ஒரு அலை வெடித்து கிளம்பி அந்த நெருப்பு கோலத்தை தவிடுபொடியாக்கியது. அது நேராக சென்று லேலேயன் புலியின் உடலில் மோதியது. ஆர்க்! லேலேயன் புலி வேதனையில் அலறியபடி வானிலிருந்து கீழே விழுந்தது. அதன் மூக்கு மற்றும் வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது. ஒரே அடியில் ஒரு செயின்ட் நிலை மிருகம் வீழ்த்தப்பட்டது. இதை பார்த்த ஹாவால் குலத்தினர் வியப்பில் உறைந்து போயினர். இது எப்படி?
இளவரசர் எப்போது இவ்வளவு வலிமையானவராக மாறினார்? இல்லை, நில்லுங்கள், அவரது தேஜஸை பாருங்கள். அது செயின்ட் நிலை. இளவரசர் செயின்ட் நிலையை எட்டிவிட்டார். அது மட்டுமல்ல, அவர் தனது ஸ்லேயிங் இன்டென்ட் உடலமைப்பை முழுமையாக விழிப்படைய செய்துவிட்டார். அதிர்ச்சியும் ஆரவாரமும் அங்கே இன்னும் அதிகமாகின. குயிகாவின் உடலைச் சுற்றி சுழன்ற அந்த பயங்கரமான கொலைவெறி அலைகளைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவனது கண்கள் இரத்தச்சிவப்பாக இருந்தாலும் அவை தெளிவாக இருந்தன. அதாவது, அந்த பயங்கரமான கொலைவெறியை அவன் முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். இது அவனது ஸ்லேயிங் இன்டென்ட் உடலமைப்பு 100% விழிப்படைந்து விட்டதற்கான அசைக்க முடியாத சான்று. அசுர உலகின் புகழ்பெற்ற வீரரான ஹாவாய் தாமிகு கூட இந்த நிலையை எட்டியதில்லை. அதிர்ச்சியிலிருந்த ஹாவாய் குலத்தினருக்குள் இப்போது எல்லையற்ற மகிழ்ச்சி பிறந்தது. தங்கள் இனம் பல தலைமுறைகளாக தேடிக்கொண்டிருந்த அந்த இலக்கை இப்போது குயிகாவ் அடைந்து விட்டான். தன் வெற்றியால் தன்னம்பிக்கை பெற்ற குயிகாவ் உரக்க சிரித்தான். லேலையன் புலியே, எங்களது ஹாவாய் குலம் இப்போது தனது படைகளை விரிவுபடுத்தி வருகிறது. நீ எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் மிருகமாக மாறப்போகிறாய் என்று கூறியபடி குயிகாவ் வானிலிருந்து கீழே குதித்து அந்த லேலையன் புலியின் முதுகின் மேல் நேரடியாக தன் காலை வைத்தார். ரோர் ரோர் ரோர். ஒரு செயின்ட் நிலை மிருகம், அதுவும் ஒரு கர்வமுள்ள அசுர வேங்கை, ஒரு மனிதனுக்கு வாகனமாக இருக்க சம்மதிக்குமா? அது ஆக்ரோஷமாக போராடியது. அதன் உடலில் மின்னல் தெரித்தது. நெருப்பு பிழம்புகள் வானை எட்டின. ஆனால் கொலைவெறி கவசத்தால் சூழப்பட்டிருந்த குயிகாவ் அந்த மின்னலையும் நெருப்பையும் துச்சமாக மதித்தார். அவர் தனது முஷ்டியை உயர்த்தி அந்த புலியின் தலையில் பலமாக ஓங்கிக் குத்தினார். பாங்! அந்த ஒரே அடியில் அந்த மிருகம் நிலைகுலைந்தது. அதன் மண்டை பிளக்கும் வேதனையில் அது அலறியது. குயிகாவ் தனது அபாரமான சக்தியால் அந்த லேலையன் புலியை முழுமையாக அடக்கினார். அந்த பாவப்பட்ட மிருகத்தால் எதிர்த்து போராட முடியவில்லை. அது அப்படியே உடைந்து போனது. அது தரையில் விழுந்து என்னை விட்டுவிடு என்று கெஞ்சுவது போல பரிதாபமாக ஊளையிட்டது. குயிகாவ் திருப்தியுடன் தலையசைத்தார். நல்லது, இனிமேல் எனக்கு விசுவாசமாக சேவை செய். அவர் அந்த புலியின் முதுகில் ஏறி அமர்ந்தார். சற்று முன்வரை கர்மமாக இருந்த அந்த மிருகம் இப்போது அசையக்கூட அஞ்சியது. குயிகாவ் அந்த புலியின் மீது அமர்ந்து மேக கப்பலுக்கு வந்தபோது ஹாவாய் குலத்தினர் தங்கள் சுயநினைவற்று பார்த்து கொண்டிருந்தனர். சில நாட்களுக்கு முன்பு அழிவின் விளிம்பில் இருந்த தங்கள் இனம் இப்போது ஒரு செயின்ட் நிலை தலைவனை பெற்றுவிட்டது. அதுவும் சாதாரணமானவர் அல்ல, ஸ்லேயிங் இன்டென்ட் உடலமைப்பை முழுமையாக பெற்றவர். இனி எல்லாம் மாஸ்டரை பொறுத்தது என்று குயிகாவ் முணுமுணுத்தார். அந்த ஃபயர் கிரின் மாஸ்டரை எதிர்க்காமல் இருந்தால் சரி. குயிகாவ் கப்பலின் முகப்பில் கைகளை கட்டிக்கொண்டு நின்று மேலே நடக்கப் போகும் போரை உற்று நோக்கினார். அங்கே வான்வெளியில் டாங் ஷியான் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார். அவருக்கு முன்னால் அவர் ஏற்கனவே பழக்கப்படுத்திய ஊதா நிறக்கிரினான ஜிங்லிங் நின்றிருந்தது. டாங் ஷியான் தனது குலத்தை விட்டு வெளியேறிய போது ஜிங்லிங் மற்றும் ஃபீனிக்ஸ் பறவையை தனது முடிவிலா உலகத்திற்குள் ஓய்வெடுக்கவும் வளரவும் விட்டிருந்தார். இப்போது இந்த ஃபயர் கிரினை எதிர்கொள்ளும் போது அந்த ஃபயர் கிரின் டாங்ஷியானின் கிரினான ஜிங்லிங்கை கண்டதும் தானாகவே வெளியே ஓடி வந்தது. அற்ப பதரே, என் எஜமான் மீதே கை வைக்க துணிந்து விட்டாயா? உனக்கு சாக ஆசையா என்று கத்தியபடி ஜிங்லிங் மனித உருவத்திற்கு மாறியது. பின் எவ்வித தக்காட்சியமுமின்றி அந்த ஃபயர் கிரினை சரமாரியாக குத்தத் தொடங்கியது. விந்து என்னவென்றால், அசாத்திய வலிமை கொண்டிருந்த அந்த ஃபயர் கிரின் ஜிங்லிங்கை திருப்பித் தாக்க துணியவில்லை. அடி தாங்க முடியாமல் அது வேதனையில் அலறியது மட்டுமே. இதை பார்த்தவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். டாங்ஷியான் ஒரு கணம் திகைத்தாலும் விரைவில் உண்மையை உணர்ந்தார். மனிதர்களிடையே மட்டும் அதிகார படிநிலைகள் இல்லை, தெய்வீக மிருகங்களிடமும் குறிப்பாக கிரின்களிடமும் அது மிக கடுமையானது. ஜிங்லிங் என்பது ராஜவம்சத்து இரத்தம் கொண்ட கிரின். கிரின்களுக்கே அது ஒரு பேரரசர் போன்றது. ஆனால் இந்த ஃபயர் கிரின் வெறும் 4 கிளை இனங்களில் ஒன்றை சேர்ந்தது மட்டுமே. அது எப்படி எதிர்க்க முடியும்? அண்ணா, அடிப்பதை நிறுத்துங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த ஃபயர் கிரின் மனித மொழியில் பேசியது. பின் நடுங்கியபடி ஒரு சிவப்பு உடை அணிந்த நடுத்தர வயது மனிதனாக மாறியது. அவன் தன் கைகளை தேய்த்தபடி ஜிங்லிங்கிடம் மிகவும் பணிவாக நின்றான். ஜிங்லிங் அவன் தலையில் ஒரு தட்டு தட்டியது. வா, உனது புதிய எஜமானருக்கு மரியாதை செய். அத்தியாயம் 342. அண்ணன், நான் மனப்பூர்வமாக சரணடைகிறேன். சரி அண்ணா என்று அந்த நடுத்தர வயது மனிதன் ஃபயர் கிரின் ஒரு போலி புன்னகையுடன் கூறினான். அவனது பார்வையில் ஜிங்லிங் ஒரு ராஜவம்சத்து இரத்தம் கொண்ட கிரின். கிரின்களுக்கே அது ஒரு பேரரசர் போன்றது. ஆனால் இந்த ஃபயர் கிரின் வெறும் 4 கிளை இனங்களில் ஒன்றை சேர்ந்தது மட்டுமே. அது எப்படி எதிர்க்க முடியும்? இன்றிலிருந்து எனக்கு விசுவாசமாக இருப்பதாக நீ மனப்பூர்வமாக சத்தியம் செய்கிறாயா என்று டாங்ஷியான் நிதானமாக கேட்டார். அந்த ஃபயர் கிரின் ஒரு கணம் தயங்கியது. தன் குகையை ஏக்கமாக திரும்பி பார்த்தது. இங்கேதான் அவன் ராஜா. ஆனால் டாங்ஷியானை பின்பற்றினால் இனி சுதந்திரம் இருக்காது. அவன் இடத்தில் யார் இருந்தாலும் தயங்குவார்கள். அவனது தயக்கத்தை கண்ட ஜிங்லிங் ஓங்கி அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டது. எதற்காக காத்திருக்கிறாய்? சீக்கிரம் சம்மதி
இல்லையென்றால் உன்னை தோலை உரித்து விடுவேன். மாஸ்டரை பின்பற்றுவது உனக்கு 100 மடங்கு லாபம். உன் தற்போதைய வாழ்க்கையை விட இது 100 மடங்கு சிறந்தது, உனக்கு புரியவில்லையா என்று ஜிங்லிங் மிரட்டியது. ஜிங்லிங்கின் அந்த பேரரசர் போன்ற தேஜஸுக்கு முன்னால் அந்த ஃபயர் கிரின்னால் மறுத்து பேச முடியவில்லை. சரி, நான் மனப்பூர்வமாக எஜமானரை பின்தொடர்கிறேன் என்று அவன் கூறினான். அவன் வாய்மொழியாக சரணடைந்தாலும் அவனது கண்களில் இன்னும் ஒரு சிறிய அலட்சியம் இருந்தது. அது ஒரு தெய்வீக மிருகத்திற்கே உரிய கர்வம், ஏனெனில் அவனது தற்போதைய வலிமை டாங்ஷியானை விட அதிகமாக இருந்தது. டாங்ஷியான் அவனது எண்ணத்தை துல்லியமாக புரிந்து கொண்டார். உண்மையான விசுவாசமில்லாமல் 10,000 மடங்கு பெருக்கம் சாத்தியமில்லை. எனவே இவனை முழுமையாக அடக்க அவர் ஒரு வழியை கையாண்டார். அவரது உடல் மெலிதாக அதிர்ந்தது. முடிவில்லா உலகம் அங்கே தோன்றியது. அடுத்த நொடி ஜிங்லிங்கும் ஃபயர் கிரின்னும் அந்த உலகத்திற்குள் இழுக்கப்பட்டனர். ஹா, இது என்ன? அந்த ஃபயர் கிரீன் திகைப்பில் கண்களை அகல விரித்து பார்த்தான். இது ஒரு ஆன்மசக்தி உலகம். இது சாத்தியமே இல்லை. ஒரு மனிதனால் எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான ஆன்ம உலகத்தை கொண்டிருக்க முடியும்? டாங்ஷியானின் அந்த உலகம் ஏற்கனவே மிகப்பெரியது. இப்போது அது நீல நிற நாகம் மற்றும் வெள்ளை புலி ஆகிய சக்திகளால் உறுதிப்படுத்தப்பட்டு இன்னும் விரிவடைந்திருந்தது. அங்கே நிறைந்திருந்த பூரணமான தாவோ தத்துவங்களைக் கண்டு அந்த ஃபயர் கிரின் வாயடைத்து போனான். ஜிங்லிங் பெருமையுடன் சிரித்தது. லிட்டில் ஹுவாவா, இது மாஸ்டரின் உண்மையான சக்தியில் ஒரு சிறு பகுதிதான். இதற்கே இப்படி பார்க்காதே. என்னை பார், நான் எவ்வளவு அமைதியாக இருக்கிறேன். அந்த ஃபயர் கிரீன் எச்சில் விழுங்கியபடி அந்த உலகத்தை சுற்றி பார்த்தான். அவன் ஆழமாக பார்க்க அவனது நடுக்கம் அதிகரித்தது. டாங்ஷியான் தனது எண்ணத்தால் 5 நிறம் கொண்ட ஒரு நெருப்பு தாமரையை அங்கே வரவழைத்தார். அதை கண்டதும் அந்த கிரின்னின் கண்கள் பிதுங்கிவிடும் போலிருந்தது. மும்மைத்தீ, இது எப்படி சாத்தியம்? அதுவும் 5 வகைகள் இருக்கின்றனவே. அதிர்ச்சியில் அவன் கெட்ட வார்த்தைகளை முணுமுணுத்தான். ஒரு ஃபயர் கிரின்னுக்கு நெருப்பின் சாரத்தை உரிவதே மிகப்பெரிய இன்பம். அதிலும் இந்த மும்மைத்தீ என்பது அவர்களுக்கு கிடைக்காத ஒரு அரிய விருந்து. 9 வகையான பரலோக மும்மைத்தீக்கள் மறைந்து பலகாலமாகிவிட்டது. ஒரு தெய்வீக மிருகமாக இருந்தும் இவன் இதுவரை ஒன்றை கூட கண்டதில்லை. ஆனால் இங்கே என் அண்ணன் ஜிங்லிங் பின்தொடரும் நபர் நிச்சயமாக சரியானவராகத்தான் இருப்பார். இந்த சிறியவன் என் உயிர் உள்ளவரை உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று எச்சில் வழித்தபடி உளறினான். பழமொழிகளை தவறாக பயன்படுத்தி பேராசையில் தள்ளாடிய அந்த கிரின்னை பார்த்து டாங்ஷியான் தலையசைத்தார். அவர் தனது விரலை கூட உயர்த்தவில்லை. டாங்ஷியான் தனது விரலை கூட அசைக்கவில்லை. ஆனால் இப்போது அவர் அந்த ஃபயர் கிரின்னுக்கு எட்டாத உயரத்தில் நின்றார். அந்த 5 மும்மைத்தீ வகைகள் அந்த மிருகத்தை முழுமையாக ஈர்த்துவிட்டன. டாங்ஷியான் ஒருமுறை யோசித்த மாத்திரத்தில் மும்மைத்தீயின் ஒரு சிறு துளியை வெளிப்படுத்தி அதை ஃபயர் கிரின்னுக்கு முன்னால் மிதக்கவிட்டார். அதை பார்த்ததும் அந்த ஃபயர் கிரின்னின் வாயிலிருந்து கட்டுப்படுத்த முடியாமல் எச்சில் வடிந்தது. டாங்ஷியான் மட்டும் ஜிங்லிங் மீதான பயம் மட்டும் இல்லை என்றால் அவன் இப்போதே அதன் மீது பாய்ந்து அதை விழுங்கியிருப்பான். இதை சாப்பிட வேண்டுமா என்று டாங்ஷியான் புன்னகையுடன் கேட்டார். வேண்டும் வேண்டும் என்ற அந்த ஃபயர் கிரீன் மிகவும் பணிவாகவும் ஆவலாகவும் பதிலளித்தது. உனது உயிராதார ஆன்மசாரத்தை என்னிடம் ஒப்படை என்று டாங்ஷியான் நேரடியாக கேட்டார். அப்படி கொடுத்தால் நான் உனக்கு இந்த மும்மை தீயை தருவேன். இந்த ஃபயர் கிரீன் எப்போது வேண்டுமானாலும் துரோகம் செய்யக்கூடிய குணம் கொண்டது என்பதை டாங்ஷியான் அறிந்திருந்தார். எனவே அவர் மரியாதையாக பேச விரும்பவில்லை. முழுமையான அடிபணிதலை கோரினார். ஆன்மசாரம் கைக்கு வந்துவிட்டால் அந்த கிரின்னால் ஒருபோதும் கலகம் செய்ய முடியாது. அவன் எஜமானருக்கு எதிராக ஒரு சிறு எண்ணம் எடுத்தாலும் அது உடனடியாக டாங்ஷியானுக்கு தெரிந்துவிடும். அவர் அதை நொடியில் அழித்துவிட முடியும். ஆன்மசாரத்தை பற்றி கேட்டதும் அந்த ஃபயர் கிரீன் தயங்கியது. தனது ஆன்மாவை ஒப்படைப்பது என்பது தன் வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருப்பதாகும். இதிலிருந்து தப்பிக்க 2 வழிகள்தான் உண்டு. ஒன்று, டாங்ஷியானை விட அதிக பலம் பெற்று அந்த ஆன்மாவை திரும்ப பெற வேண்டும். அல்லது டாங்ஷியான் இறந்து போனால் அந்த ஆன்மா தானாகவே திரும்ப வந்துவிடும். முதலில் அந்த கிரின்னுக்கு தன்மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த பிரம்மாண்டமான முடிவில்லா உலகத்தை பார்த்த பிறகு டாங்ஷியானை ஒருபோதும் வெல்ல முடியாது என்பதை அவன் உணர்ந்தான். ஏனெனில் அவனது கிரின் இரத்த வழியின் சக்தி ஏற்கனவே அதன் உச்சத்தை அடைந்துவிட்டது. ஏதாவது ஒரு தெய்வீக பொக்கிஷம் அல்லது இரத்த வழியில் மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய அவனால் மேலும் வளர முடியாது. டாங்ஷியான் இறப்பார் என்பது நினைத்து பார்க்க முடியாத அபத்தம். ஜிங்லிங் கடும் ஆத்திரமடைந்தது. புதிதாக சேர்ந்த இந்த தம்பி இப்படி தயங்குவதும் பேரம் பேசுவதும் அதற்கு அவமானமாக தெரிந்தது.
எனவே ஜிங்லிங் பாய்ந்து சென்று அந்த ஃபயர் கிரீனின் கழுத்தை பிடித்தது. இப்போது உனக்கு 2 வழிகள்தான். 1 செத்துத் தொலை, 2 உன் ஆன்மசாரத்தை ஒப்படை. இந்த இரட்டை அழுத்தத்தில் சிக்கிய அந்த ஃபயர் கிரீன் வேறு வழியில்லாமல் முழுமையாக கீழ்ப்படிந்தது. ஆன்மசாரத்தை எடுத்த பிறகு டாங்ஷியான் மும்மை தீயின் ஒரு பகுதியை அவனிடம் வீசினார். சாப்பிடு. ஆஹா என்ற அந்த ஃபயர் கிரீன் குதூகலமாக கூச்சலிட்டது. ஒரே வாயில் அந்த மும்மை தீயின் சாரத்தை விழுங்கியது. சுவை, என்ன ஒரு சுவை! இதுதான் உலகின் மிக உயரிய இன்பம். அந்த மும்மை தீயின் சுவையில் சொக்கிப் போயிருந்த ஃபயர் கிரீன் ஒரு போதைக்கு அடிமையானவனைப் போல கண்களை மூடி அந்த இன்பத்தில் திளைத்தான். டாங்ஷியான் நிதானமாக கூறினார், சாக்கிட்டு முடித்தாயா? இப்போது உனது இரத்த வழியை, பிளட் லைன், நான் தரம் உயர்த்தப் போகிறேன். இவ்வளவு பலவீனமான ஒரு மிருகத்தை என்னால் வளர்க்க முடியாது. ஃபயர் கிரீன் ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்தான். எஜமானரே, என்ன சொல்கிறீர்கள்? நான் ஒரு செயின்ட் நிலை வல்லுனன். எனது கிரீன் உடலமைப்புக்கு முன்னால் நிற்கக்கூடியவர்கள் மிகச் சிலரே. டாங்ஷியான் தலையசைத்தார். இன்னும் பலவீனம்தான். அந்த கிரீன் பேச முடியாமல் உதட்டை கடித்துக் கொண்டான். எப்படியும் தன் ஆன்மாவை ஒப்படைத்து விட்டதால் எஜமான் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டுமென்று அமைதியானான். அவனது முகத்தில் தெரிந்த அந்த சிறு அலட்சியத்தை டாங்ஷியான் கவனித்தார். ஆனால் அவருக்கு தெரியும் எப்படி அவனை வழிக்கு கொண்டு வருவது என்று. படி 1, 10,000 மடங்கு பெருக்குமுறை, 10,000 fold amplification. சிஸ்டம், இந்த ஃபயர் கிரீன் மீது 10,000 மடங்கு பெருக்கத்தை செயல்படுத்து. டிங்! 10,000 மடங்கு பெருக்கி செயல்படத் தொடங்குகிறது. பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. டிங்! பெருக்கம் தொடங்கப்பட்டது. அமைதியாக இருந்த ஃபயர் கிரீன் திடீரென ஒரு இடி முழக்கத்துடன் நடுங்கத் தொடங்கினான். அவனது உடல் முழுவதும் நெருப்பு பிழம்புகள் வெடித்தன. ஆ ஆ! வலியால் அவனது முகம் கோணலாகியது. அவனது உடலில் இருந்த ஒவ்வொரு செதிலிலும் மர்மமான கோடுகள் ஒளிரத் தொடங்கின. இரத்த வழி விழிப்படைந்து விட்டது என்று ஜிங்லிங் ஆச்சரியத்துடன் பார்த்தது. ஒரு ராஜ வம்சத்து கிரின்னான ஜிங்லிங்கிற்கு தெரியும் கிரின் இனத்தில் இந்த இரத்த வழி விழிப்படைவது என்பது எவ்வளவு அரிய விஷயம் என்று. பல கிரின்கள் இதில் தோல்வியடைந்து அசுர மிருகங்களுக்கு இரையாகவோ அல்லது மற்றவர்களிடம் அடிமைகளாகவோ சிக்கிக்கொள்வார்கள். ஆனால் ஒருமுறை இது விழிப்படைந்து விட்டால் எல்லாம் மாறிவிடும். அத்தியாயம் 343. 5 நிற நெருப்பு கிரின், த 5 colored ஃபயர் கிரின். பூம் பூம் பூம்! அந்த ஃபயர் கிரின் தாங்க முடியாத வேதனையில் கர்ஜித்தது. அதன் உடல் நடுங்கியது. செதில்கள் அதிரத் தொடங்கின. அந்த செதில்களுக்கு இடையிலிருந்து உருகிய எரிமலை குழம்பு போன்ற சிவப்பு ஒளி வெளியேறியது. பூம்! ஒரு பயங்கர வெடிப்புடன் நெருப்பு ஆற்றல் அலையலையாக பரவியது. ஆனால் அந்த அதிர்வலை டாங்ஷியானை தொடும் முன்பே மாயமாய் மறைந்தது. அந்த கிரின் தன் தலையை வெறித்தனமாக ஆட்டியது. அவனது கண்கள் எரியும் நெருப்பு பந்துகளாக மாறின. அவனது முழு உடலும் கட்டுப்பாடின்றி எரிந்தது. டாங்ஷியான் தன் தாடையை தடவிக்கொண்டே யோசித்தார். இது மட்டும் போதாது, இன்னும் கொஞ்சம் நெருப்பை சேர்ப்போம். அவர் தன் விரலைச் சுட்டினார். 5 நிற நெருப்பிலிருந்து ஒரு ஒளிக்கற்றை பாய்ந்து சென்று அந்த கிரின்னின் உடலை துளைத்தது. ஆர்க்! எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல அந்த ஒளிக்கற்றை பாய்ந்ததும் கிரின் தாங்க முடியாத வலியில் அலறியது. நல்ல வேளை, அது ஒரு நெருப்பு வகை தெய்வீக மிருகம். ஒரு சாதாரண அசுர மிருகமாக இருந்தால் இந்நேரம் ஆவியாகியிருக்கும். அந்த 5 நிற தாமரை என்பது சாதாரணமானதல்ல. அது 5 வகையான மும்மை தீகளின் கூட்டு சக்தியை கொண்டது. எந்த ஒரு சாதாரண உயிரினமும் அதன் ஆற்றலை தாங்க முடியாது. நெருப்புக்கே அரசனான அந்த ஃபயர் கிரீன் கூட இப்போது தலை முதல் வால் வரை கருகிப் போயிருந்தது. கிராக்! ஒரு மெல்லிய சத்தத்துடன் நெருப்பு தத்துவத்தின் சாரத்தை தாங்கியிருந்த அதன் செதில்கள் வெடித்து சிதறின. அதன் அடியில் சிவந்த சதை வெளியே தெரிந்தது. இது ரொம்ப கொடுமை. கிரின் இறந்துவிடாது என்று தெரிந்தாலும் அது படும் வேதனையை பார்த்த ஜிங்லிங் நடுங்கியது. டாங்ஷியான் மெலிதாகச் சிரித்தார். மகுடம் சூட நினைப்பவன் அதன் கணத்தையும் சுமக்க வேண்டும். அவன் இரத்த வழி முழுமையாக விழிப்படைய வேண்டுமென்றால் இந்த வலியை தாங்குவது அவசியம். அவர் ஜிங்லிங்கை திரும்பி பார்த்தார். இந்த உலகில் மும்மை தீயைப் போலவே மும்மை மின்னலும் உண்டு. ஒருவேளை நான் சிரமப்பட்டு அதை தேடி கண்டுபிடித்தால் உனக்கும் ஒரு விழிப்பை ஏற்படுத்தலாம். ஜிங்லிங்கின் உதடுகள் துடித்தன. பாஸ், உங்கள் சொந்த பொழுதுபோக்கைக்காக நீங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் என்று நான் சந்தேகிக்கிறேன். உங்களுக்கு பிறரை துன்புறுத்தி பார்க்கும் குணமேதும் உண்டா? இது வேடிக்கையாக இருக்கிறதே என்று நீ நினைக்கவில்லையா என்று டாங்ஷியான் மனமாற சிரித்தார். இல்லவே இல்லை, கண்டிப்பாக இல்லை என்று ஜிங்லிங் மிக தீவிரமான முகப்பாவனையுடன் பதிலளித்தது.
டாங்ஷியான் அதற்கு மேல் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் அவரது கண்களில் ஆர்வம் மின்னியது. மும்மை தீயை தாண்டி இந்த அண்டவெளியில் உள்ள மற்ற பஞ்சபூத சக்திகளுக்கும் உச்சகட்ட வடிவங்கள் உண்டு. அதில் ஒன்றுதான் மும்மை இடி அல்லது மின்னல். அது கிடைத்தால் ஜிங்லிங்கின் இரத்தவழி வலிமையை இன்னும் அதிகரிக்கலாம். இந்த எண்ணம் டாங்ஷியானின் ஆன்மாவில் ஆழமாக பதிந்தது. இதற்கிடையில் ஃபயர்கிரின்னின் மாற்றம் தொடர்ந்தது. அதன் உடல் முழுவதும் இருந்த பழைய செதில்கள் முற்றிலும் சிதறிவிட்டன. அந்த சதையின் இடுக்குகளிலிருந்து தூய மும்மை தீயின் பிழம்புகள் பீரிட்டு வந்தன. ஆனாலும் கிரீன் வீழ்ந்து விடவில்லை. ஒவ்வொரு வினாடியும் அதன் பலம் பெருகியது. அடுத்த கணமே அது தன் தலையை உயர்த்தி வானத்தை பார்த்து ஊளையிட்டது. ஆ! விண்வெளியே அதிரம் வகையில் அந்த சத்தம் எதிரொலித்தது. முடிவில்லா உலகமே கொதிப்பது போலிருந்தது. எல்லையில் காவலில் இருந்த சிங் லாங், அதாவது நீலநாகம், மற்றும் பாகு, அதாவது வெள்ளைப்புலி ஆகிய தெய்வங்கள் தங்கள் தலையை உயர்த்தி ஆக்ரோஷமாக கர்ஜித்தன. இது தெய்வீக மிருகங்களுக்கிடையேயான ஒரு உன்னத தொடர்பு. இந்த இரு மாபெரும் சக்திகளுக்கும் இணையாக இந்த ஃபயர்கிரீன் இப்போது வளர்ந்து வருவதை அவை உணர்ந்தன. பூம் பூம் பூம்! வெளியேறிய ஒவ்வொரு ஆற்றல் அலையும் விண்ணையும் மண்ணையும் அழிக்கும் வல்லமை கொண்டது. நல்லவேளை டாங்ஷியானின் முடிவில்லா உலகத்திற்குள் இருந்ததால் அந்த சிதறல்கள் அனைத்தும் உறிஞ்சப்பட்டு பெரும் பேரழிவு தவிர்க்கப்பட்டது. கிளிக் 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 என்று திடீரென்று கிரின்னை சுற்றியிருந்த அந்த 5 நிற நெருப்பு சுருங்கத் தொடங்கி அதன் மீது புதிய மற்றும் பிரகாசமான பலவண்ண செதில்களாக மாறின. மும்மை தீ செதில்கள் என்ற ஜிங்லிங் வியப்பில் ஆழ்ந்தது. ஜிங்லிங்கின் கண்கள் பிதுங்கிவிடும் போல் இருந்தன. ஒரு கிரின்னின் தற்காப்பு என்பது அதன் பிறவி செதில்களை பொறுத்தது. ஒரு ராஜவம்சத்து கிரின்னான ஜிங்லிங்கிடம் வானத்து மின்னல்களை உறிஞ்சும் இடி செதில்கள் இருந்தன. ஆனால் இந்த ஃபயர் கிரின் ஆரம்பத்தில் கலப்பு ரத்தம் கொண்டவன். அவனிடம் அடிப்படை நெருப்பு செதில்கள் மட்டுமே இருந்தன. அதுவே அவனது எல்லை என்று கருதப்பட்டது. ஆனால் டாங்ஷியான் அவனது இரத்த வழியை 10,000 மடங்கு பெருக்கி அதன் உச்சத்திற்கே தள்ளினார். பின் 5 வகையான மும்மை தீயை அவனுக்கு அளித்து புதிய மும்மை தீ செதில்களை உருவாக்கினார். அவனது ஆற்றல் ஷினுவான் நிலையிலிருந்து குதித்து மறுபிறவி வெளிப்பாடு நிலையின் வாசலில் நின்றது. குறைந்தது 2 அல்லது 3 பெரிய நிலைகளை அவன் ஒரே அடியில் கடந்து விட்டான். இதை கண்ட ஜிங்லிங் தன் தாடையை தடவிக்கொண்டது. இவ்வளவு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் என்றால் கொஞ்சம் வலியை பொறுத்துக் கொள்வதில் தப்பில்லை போலிருக்கிறதே என்று அது எண்ணியது. ஆம், ஜிங்லிங்குமே இப்போது ஆசைப்பட்டது. அதிகாரம் யாருக்குத்தான் கசக்கும்? அந்த 5 நிற ஒளி விண்ணை பிளந்தது. ஒளியின் நடுவிலிருந்து அந்த 5 நிற நெருப்பு கிரீன் வெளியே வந்தது. அது டாங்ஷியானை அணுகி 4 கால்களையும் மண்டியிட்டு வணங்கியது. இம்முறை அவனிடம் எந்த தயக்கமும் இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை. முழுமையான சரணாகதி. டாங்ஷியான் திருப்தியடைந்தார். அவர் கையை அசைத்ததும் முடிவிலா உலகம் மறைந்தது. மீண்டும் நீலவானமும் பகல் வெளிச்சமும் தோன்றின. வெளியே குய்ஹாவ் மற்றும் வீரர்களும் ஆவலுடன் காத்துக்கொண்டிருந்தனர். திடீரென ஒரு மனிதனை விட 2 மடங்கு உயரமும் 5 நிற நெருப்பு பிழம்புகளால் சூழப்பட்ட ஒரு மாபெரும் கிரின்னும் அவர்கள் முன் தோன்றியது. இது என்ன ஒரு பயங்கரமான சக்தி! கடவுளே, அது மும்மை தீயின் சாரத்தையே சுவாசிக்கிறதே! ஹாவாய் குல வீரர்கள் நிலைகுலைந்து போனார்கள். குறிப்பாக குய்ஹாவ் தான் அந்த லேலேயன் புலியை அடக்கியதை நினைத்து பெருமிதம் கொண்டிருந்தான். ஆனால் இந்த ஃபயர் கிரீனுடன் ஒப்பிடும்போது அவனது வெற்றி ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது. எஜமானருடன் ஒப்பிடும்போது நான் என்னை நானே கேலிக்குள்ளாக்கிக் கொள்கிறேன் என்று குய்ஹாவ் கசப்புடன் சிரித்தான். அந்த 5 நிற நெருப்பு கிரீன் மீது ஏறி டாங்ஷியான் மேக கப்பலுக்கு திரும்பினார். அந்த தீனிப்பண்டம் ஜிங்லிங்கோ ஏற்கனவே முடிவிலா உலகத்திற்குள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. தற்போது இந்த ஃபயர் கிரீனின் வலிமை ஜிங்லிங்கை விட அதிகமாக இருந்தாலும் எதிர்கால வளர்ச்சியை பொறுத்தவரை ஜிங்லிங்குக்கு இது ஈடாகாது. இந்த ஃபயர் கிரீன் இப்போது தனது இரத்த வழியின் உச்சத்தை அடைந்துவிட்டது. இதற்கு மேல் வளர ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அது இன்னும் அதிக அளவில் எஞ்சியிருக்கும் அந்த 4 வகையான மும்மை தீயையும் அல்டிமேட் ஃப்ளேம்ஸ் கண்டறிவது எவ்வளவு கடினம் என்பது டாங்ஷியானுக்கு தெரியும். ஆனாலும் அவர் கவலைப்படவில்லை. அவருக்கு இந்த ஃபயர் கிரின் ஒரு தற்காலிக வாகனம் மட்டுமே. கிரின் ஆன்ம முத்தை பத்திரப்படுத்திய பிறகு கிளம்பலாம் என்று டாங்ஷியான் புன்னகையுடன் கூறினார். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பெரும் வீரர் கூட்டம் அவர்களை நோக்கி வேகமாக வந்தது. அவர்களை தலைமை தாங்கி வந்தது வேறு யாருமல்ல, தப்பியோடிய துவான் ஷுவர். மேகக்கப்பலில் இருந்த ஃபயர் கிரின்னை பார்த்ததும் அவன் அலறினான். அந்த ஃபயர் கிரின் என்னுடையது, அதை இங்கேயே விட்டுவிட்டு போங்கள்.
துவான்வாள் மாளிகையின் வீரர்கள் ஹாவாய் குலத்தவரின் கப்பலை சூழ்ந்து கொண்டனர். மாற்றமடைந்த அந்த 5 நிற கிரின்னை பார்த்த துவான்ஷுவரின் வாயில் எச்சல் ஊறியது. அவன் கப்பலில் இருந்தவர்களை ஏளனமாக பார்த்துவிட்டு, நீங்கள் அனைவரும் அசுவர்கள்தானே? என் கிரின்னை திருட பார்க்கிறீர்களா? மரியாதையாக ஒப்படைத்து விடுங்கள் என்றான். டாங்ஷியான் சிரித்தார். யார் இந்த முட்டாள்? குய்ஹாவ் தனது லேலேயன் புலி மீது அமர்ந்து காற்றில் மிதந்தபடி கேலி செய்தான். என்ன ஒரு நகைச்சுவை! இந்த ஃபயர் கிரீன் என் எஜமானரால் அடக்கப்பட்டது. இது எப்போது உன்னுடையது ஆனது? இங்கே வந்து பைத்தியக்காரனைப் போல கத்துவதற்கு நீ யார்? துவான்ஷுவர் தன் தாடையை பெருமையுடன் உயர்த்தினான். நன்றாக கேட்டுக்கொள், நான் துவான்ஷுவர், துவான்வாள் மாளிகையின் இளவரசன். அத்தியாயம் 344. மீண்டும் வருகை. துவான்ஷுவர் சாவதற்காக திரும்பி வருகிறான். துவான்வாள் மாளிகை என்ற பெயரை கேட்டதும் குய்ஹாவ் சற்றே திடுக்கினான். அவனுக்கு துவான்ஷுவரை பார்த்து கவலை இல்லை, ஆனால் அவனுக்கு பின்னால் நின்றிருந்தவர்களை பார்த்தபோதுதான் அதிர்ச்சியடைந்தான். அங்கே துவான் ஏரை தவிர இன்னும் 2 செயின்ட் நிலை வல்லுநர்கள் நின்றிருந்தார்கள். அவர்களின் ஆற்றலை குய்ஹாவால் கணிக்கவே முடியவில்லை. அதாவது அவர்கள் குய்ஹாவை விட பல மடங்கு வலிமையானவர்கள். துவான்வாள் மாளிகை என்பது பழம்பெரும் பாரம்பரியமும் ஷுன்லின் வாள் போன்ற தெய்வீக ஆயுதங்களும் கொண்ட ஒரு வலிமையான அமைப்பு. அவர்களுடன் மோதினால் பெரும் சிக்கல் ஏற்படும் என்பதை குய்ஹாவ் அறிந்திருந்தான். குய்ஹாவ் அமைதியாக இருப்பதைக் கண்ட துவான்ஷுவர் இன்னும் ஆணவமடைந்தான். ஹஹா, துவான்வாள் மாளிகையை பற்றி உனக்கு தெரியும் போலிருக்கிறது. தெரிந்தால் புத்திசாலித்தனமாக நடந்து கொள். அவன் அந்த 5 நிற கிரின்னையும் லேலேயன் புலியையும் ஆச்சரியமாக பார்த்தான். அந்த ஃபயர் கிரின் இன்னும் வலிமையாக மாறியிருப்பது போல் தெரிகிறது. நல்லது, நீயே அதை அடக்கிவிட்டாய். சீக்கிரம் அதை என்னிடம் ஒப்படை. என் மூடு நன்றாக இருந்தால். தப்பிச் சென்றபோது துவான்ஷுவர் தனது மாளிகையின் மூத்த அதிகாரிகளைச் சந்தித்தான். நடந்ததை நினைக்க நினைக்க அவனுக்கு ஆத்திரம் பொங்கியது. அதனால் உடனே திரும்ப வந்தான். அவன் வந்தபோது டாங்ஷியான் மற்றும் குய்ஹாவ் கிளம்பத் தயாராக இருந்தனர். இப்போது அவர்களை விட்டால் அந்த ஃபயர் கிரின் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. துவான் வாழ் மாளிகை என்ற பெயரை கேட்டாலே இவர்கள் பயந்து விடுவார்கள் என்று அவன் தப்பு கணக்கு போட்டான். குய்ஹாவ் டாங்ஷியானை திரும்பி பார்த்தார். அவரோ துவான்ஷுவரின் பேச்சை சிறிதும் மதிக்காமல் அமைதியாக இருந்தார். எஜமானரின் எண்ணத்தை புரிந்து கொண்ட குய்ஹாவ் துவான்ஷுவரிடம் குளிர்ந்த குரலில் சொன்னார், இந்த ஃபயர் கிரின் ஏற்கனவே என் எஜமானரால் அடக்கப்பட்டு விட்டது. உனக்கு வேண்டுமென்றால் நீயே போய் ஒன்றை பிடித்துக்கொள். கிளம்பு. துவான்ஷுவர் ஆத்திரத்தில் வெடித்தான். என்னை எதிர்க்க எவ்வளவு தைரியம்! நீ என்ன பேசுகிறாய் என்று உனக்கே தெரியவில்லையா? அவனது செய்கையில் வீரர்கள் அனைவரும் மேகக் கப்பலைச் சூழ்ந்தனர். குய்ஹாவின் முகம் இருண்டது. துவான்ஷுவர், உனக்கு நான் ஒரு எச்சரிக்கை தருகிறேன். உன்னால் எட்ட முடியாத விஷயங்களில் ஆசைப்படாதே. என்ன உளறுகிறாய்? நான் எதை விரும்பினாலும் அதை அடைந்தே தீருவேன் என்று துவான்ஷுவர் சிரித்தான். இன்று இந்த அசுரர்களை அழித்து கிரின்னை நான் கைப்பற்றுவேன். என் பெயர் இந்த நிலம் முழுவதும் அதிரப்போகிறது. குய்ஹாவ் அவனை ஒரு முட்டாளை பார்ப்பது போல பார்த்தார். இவனுக்கு புத்தி சுவாதீனமில்லையா? ஃபயர் கிரின்னை இவ்வளவு எளிதாக அடக்கிய ஒருவரை போய் வம்பு கிழிக்கிறானே என்று நினைத்தார். பேராசையால் கண்கள் மறைக்கப்பட்டவனுக்கு ஒரே தீர்வுதான், போர். நான் உனக்கு ஒரே ஒரு முறை எச்சரிக்கை செய்கிறேன். இப்போதே இங்கிருந்து ஓடி உயிர் பிழைத்துக்கொள். இல்லையென்றால் இன்றுடன் துவான்வாள் மாளிகை என்ற பெயரே இந்த உலகிலிருந்து அழிந்துவிடும். துவான்ஷுவர் வெறி கொண்டான். திமிர் பிடித்த அசுரனே, என் வாளின் சுவையை உணர். அவன் உடனடியாக தனது ஷுன்லின் வாளை உருவி குய்ஹாவை தாக்கினான். துவான்ஷுவர் முட்டாளாக இருந்தாலும் அவனிடம் உண்மையான திறமை இருந்தது. அவன் தனது வாளை சுழற்றி ஒரு உயரிய நுணுக்கத்தை பயன்படுத்தினான். சூரியனை விழுங்கும் நெருப்புச் செதில்கள். அந்த வாளிலிருந்து கொடூரமான நெருப்பு பிழம்புகள் வெளிப்பட்டன. அது வானத்தையே முழுவதுமாக ஆக்கிரமித்து தகிக்கும் வெப்பத்துடன் முன்னேறியது. இவ்வளவு வலிமையான நுணுக்கத்தை கண்டும் குய்ஹாவின் முகத்தில் ஏளனம் மட்டுமே இருந்தது. ஒரு தெய்வீக ஆயுதத்தின் சக்தியை நம்பி போரிடுகிறாயே, இதில் என்ன திறமை இருக்கிறது என்று குய்ஹாவ் கேட்டார். துவான்ஷுவர் உரக்கச் சிரித்தான். ஆமாம், ஆனால் உன்னிடம் அப்படி ஒன்று இருக்கிறதா? குய்ஹாவ் தலையசைத்தார். இப்போது என்னிடம் இல்லை, ஆனால் இன்னும் சில நொடிகளில் இருக்கும். அவர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்தார். அவரது கண்கள் இரத்தச் சிவப்பாக மாறின. அவரது தோளுக்கடியில் ஒரு இரத்த நிற எழுத்து வெளிப்பட்டது, கொலை. தொலைவிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த துவானியரின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. இளவரசரே, எச்சரிக்கை என்று துவானியர் கத்தினார். துவான்ஷுவர் ஒரு கணம் தயங்குவதற்குள் குய்ஹாவ் அவன் கண்கள் முன்பே மாயமாய் மறைந்தார். ஒரு பயங்கரமான மரண பயம் துவான்ஷுவரின் உடல் முழுவதும் பரவியது.
அவன் தற்காப்பிற்காக தன் வாளை வெறித்தனமாகச் சுழற்றி தன்னைச் சுற்றி ஒரு நெருப்புத் திரையை உருவாக்கினான். ஆனால் அது மிகவும் தாமதம். கருப்பு நிற ஒளிக்கற்றைகள் அந்த நெருப்பை துளைத்துக் கொண்டு துவான்ஷுவரை கடந்து சென்றன. தாங்க முடியாத அலறல் சத்தத்துடன் துவான்ஷுவரின் உடல் முழுவதும் எண்ணற்ற காயங்கள் திறந்தன. நீர்வீழ்ச்சியைப் போல இரத்தம் அவனிடமிருந்து பீரிட்டு வெளியேறியது. ஹுய்ஹாவ் தன் கையை நீட்டினார். துவான்ஷுவர் வைத்திருந்த அந்த தெய்வீக சுன்லின் வாள் இப்போது ஹுய்ஹாவின் கைக்கு வந்தது. முன்பு ஹுய்ஹாவின் ஆற்றல் துவான்ஷுவரை விட சற்றே அதிகமாக இருந்தாலும் அந்த தெய்வீக வாளை வைத்திருந்த ஷுவரை வெல்வது கடினமாக இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை வேறு. ஹுய்ஹாவ் 10,000 மடங்கு மேம்பாட்டை அடைந்திருந்தார். அவரது கொலைவெறி உடலமைப்பு முழுமையாக விழிப்படைந்திருந்தது. அவர் வெளியே பார்க்க செயின்ட் நிலையில் இருந்தாலும் அவரது உண்மையான பலம் ஒரு உச்சக்கட்ட இன்யாங் செயின்ட் வீரருக்கு இணையானது. ஏன், ஒரு ஷின்குவான் செயின்ட் வீரருக்கே அவர் சவால் விட முடியும். துவான்ஷுவரை நொடியில் வீழ்த்துவது அவருக்கு ஒரு குழந்தை விளையாட்டு போல இருந்தது. இரத்தக் கரையுடன் துவான்ஷுவர் வானிலிருந்து கீழே விழுந்தான். துவான்யர் அலறியபடி ஓடிச் சென்று அவனை பிடித்தார். கீழே பார்த்த அவரது முகம் விழுத்துப் போனது. துவான்ஷுவரின் நரம்புகள் அனைத்தும் சிதைக்கப்பட்டிருந்தன. உடல் முழுதும் சதைகள் கிழிந்து தொங்கின. அவன் இப்போது ஒரு நடைப்பிணமாக முற்றிலும் முடக்கப்பட்டிருந்தான். இளவரசரே என்று துவானியர் கதறினார். மூத்த அதிகாரிகளே, அவனை கொல்லுங்கள், என் மருமகனுக்காக பழிவாங்குங்கள். துவான் வாழ் மாளிகையின் ஒரே நம்பிக்கை துவான்ஷுவர்தான். அவன் அழிந்துவிட்டான் என்றால் அந்த மாளிகையின் காலமே முழிந்துவிட்டது என்று அர்த்தம். துவான்யர் பைத்தியம் பிடிக்காத குறையாக கத்தினார். மூத்தவர்களான துவான்ஜுவா மற்றும் துவான்யூ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒரே நேரத்தில் ஹுய்ஹாவை நோக்கி பாய்ந்தனர். பூம்! அவர்களின் உடலிலிருந்து ஒரு பயங்கரமான தேஜஸ் வெளிப்பட்டது. அவர்களுக்கு பின்னால் ஷின்குவான் பிம்பம் தோன்றியது. ஷின்குவான் செயின்ட் நிலை வல்லுநர்கள். ஹுய்ஹாவின் முகம் மாறியது. எங்கள் இளவரசனை காயப்படுத்திய நீ உன் உயிரால் அதற்கு ஈடுகட்ட வேண்டும். துவான்ஜுவா கையை அசைத்தார். எண்ணற்ற வாழ் சக்திகள் நரம்புகளை கிழிக்கும் வேகத்தில் ஹுய்ஹாவை நோக்கிச் சீறின. ஹுய்ஹாவின் பார்வை மங்கியது. அவரது தோள் கிழிந்து எரிச்சல் ஏற்பட்டது. ஒரு இன்யாங் செயின்ட் வீரரை அவரால் சமாளிக்க முடியும். ஆனால் ஒரு ஷின்குவான் செயின்ட் வல்லுநருக்கு முன்னால் அவருக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஆக்ரோஷமாக தற்காத்தாலும் பல இடங்களில் வெட்டுப்பட்டு இரத்தம் வழியத் தொடங்கியது. அதே சமயம் மற்றொரு அதிகாரியான துவான்யூ ஹுய்ஹாவின் முதுகில் ஒரு வாள்கதிரை எய்த மறைமுகமாக தாக்கத் தயாரானார். இளவரசரே, உங்களுக்கு பின்னால் பாருங்கள் என்று மூத்தவர் குவாய் அலறினார். ஹுய்ஹாவ் மனதிற்குள் சபித்துக் கொண்டார். ஒரு ஷின்குவான் செயின்ட் வீரரின் வேகம் மிக அதிகம். அவரால் தப்பிக்க முடியுமா? ஹுய்ஹாவால் சமாளிக்க முடியாத அந்த இக்கட்டான தருணத்தில் ஒரு மாபெரும் நிழல் அந்த வாள்கதிரை நோக்கி பாய்ந்தது. அது அந்த ஃபயர் கிரின். அது ஒரே கடியில் அந்த வாள்கதிரை அப்படியே விழுங்கியது. பின் ஒரு சிவப்பு உடை அணிந்த நடுத்தர வயது மனிதனாக உருமாறியது. பெண்வாங்கு, இவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கிரீன் கூறியதும் ஹுய்ஹாவ் கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக விலகினார். அந்த ஃபயர் கிரீன் துவான்ஸ்வா மற்றும் துவான் யூ ஆகிய இருவரையும் ஏளனமாக பார்த்தது. ஷின்குவான் நிலையைச் சேர்ந்த 2 அற்ப குப்பைகள் என் மீது கை வைக்க துணிகிறீர்களா? நீங்கள் சாக ஆசைப்படுகிறீர்கள். அவன் தன் சக்தியை வெளிப்படுத்தினான். பூம்! அடுத்த நொடி வானமும் பூமியும் இருண்டன. 100 ஜாங் தொலைவு வரை யதார்த்த உலகம் மறைந்து ஒரு மாய உலகமாக மாறியது. அங்கே பகலும் இரவும் தலைகீழாக மாறின. பொன்னிற காகங்கள் மறைய நிலவுகள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து உதித்தன. துவான்ஸ்வா மற்றும் துவான் யூவின் முகங்கள் திகிலில் கோணலாகின. மறுபிறவி, இது மறுபிறவி செயின்ட் நிலை, இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் அலறினர். அனைவரும் செத்து தொலையுங்கள் என்று ஃபயர் கிரீன் கையை வீசியது. 5 நிறங்களைக் கொண்ட அந்த உயரிய மும்மை தீ அலை அலையாக பரவி அந்த 2 அதிகாரிகளையும் சூழ்ந்தது. அந்த நெருப்பு அனைத்தையும் பொசுக்கியது. துவான்வாள் மாளிகையின் ஒவ்வொரு வீரனும் அடுத்த நொடியே சாம்பலாகி போனார்கள். ஒரு பிணம் கூட மிஞ்சவில்லை. ஒரே ஒரு தாக்குதல், மொத்த அழிவு. அத்தியாயம் 345. குலத்தலைவர் லைஃப் செயின்ட் நிலை. துவான்வாள் மாளிகையின் மிக ரகசியமான உட்பகுதியில் நரைத்த முடியும் தாடியும் கொண்ட ஒரு முதியவர் தியானத்தில் இருந்தார். அவருக்கு முன்னால் மென்மையான நீல நிற ஒளியை உமிழும் ஒரு நீண்ட வாள் இருந்தது. அந்த ஒளி முதியவரின் சுவாசத்திற்கேற்ப கடலலைகளின் சத்தத்தைப் போல ஏறி இறங்கியது. திடீரென அந்த முதியவர் அசைந்தார். அவரது உடலிலிருந்து ஒரு இடி முழக்கம் கிளம்பியது. அவருக்கு பின்னால் ஒரு மர்மமான நிழல் உருவம் தோன்றியது. அந்த நிழல் மெதுவாக ஒரு பிரம்மாண்டமான கடலாக மாறியது.
அதன் அலைகளிலிருந்து எண்ணற்ற மீன்கள் துள்ளி குதித்தன. அது ஜீவசக்தியால் நிறைந்திருந்தது. அடுத்த கணமே அந்த மாளிகைக்குள்ளிருந்த செடி, கொடி, மரம், புற்கள் அனைத்தும் அசுர வேகத்தில் வளரத் தொடங்கின. தியானத்திலிருந்த பல சீடர்கள் அதிர்ச்சியுடன் வெளியே ஓடி வந்தனர். குலத்தலைவர் லைஃப் செயின்ட் நிலையை அடைந்துவிட்டார். ஹாஹா, இறுதியாக அவர் அந்த முக்கியமான படியை எடுத்துவிட்டார். அவருக்கு இன்னும் 1000 ஆண்டுகள் ஆயுள் கூடும். நமது மாளிகையின் பெருமை இனி பல யுகங்களுக்கு நிலைக்கும். இளவரசன் துவான் ஷுவர் கூட ஒரு ஃபயர் கிரீன் செதிலை பெற்று தெய்வீக வாளை மீண்டும் உருவாக்கிவிட்டார் என்று கேள்விப்பட்டேன். இது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சீடர்கள் கொண்டாடினர். தியானத்தில் இருந்த அந்த முதியவர் மெதுவாக தன் கண்களை திறந்தார். அவருக்கு முன்னால் இருந்த அந்த நீல நிற வாள் ஒரு ஒளிக்கீற்றாக மாறி அவரது ஆன்மாவிற்குள் மறைந்தது. ஒரு 100 ஆண்டு கால தவம். 100 ஆண்டுகால கடுமையான தவம். ஒரு வழியாக நான் வாழ்வின் ரகசியத்தை, டாவ் ஆஃப் லைஃபை புரிந்து கொண்டு விட்டேன். லைஃப் செயின்ட் நிலைக்குள் நுழைகிறேன். முதியனர் அவ்வாறு சொன்னதும் அவரது சுருங்கிய முதிய தோல் வெடித்து உரிந்தது. அதற்கு அடியிலிருந்து ஒரு குழந்தையின் சருமத்தை போன்ற புதிய சதை வெளிப்பட்டது. அவரது நரைத்த முடி மீண்டும் பாதியளவு கருப்பாக மாறியது. லைஃப் செயின்ட் நிலை என்பது வாழ்வின் ஆழமான மர்மங்களை புரிந்து கொள்வதன் மூலம் ஒருவருக்கு 1000 ஆண்டுகளுக்கும் மேலான கூடுதல் ஆயுளை வழங்குகிறது. பல நூற்றாண்டுகள் வாழ்ந்துவிட்ட அந்த முதியவருக்கு இது அவரது வாழ்வின் 2ஆம் வசந்தம் போன்றது. அவர் மெதுவாக காற்றில் மிதந்து தனது மாளிகைக்கு மேலே உயர்ந்தார். குலத்தலைவர் வாழ்க என்று மாளிகையின் அனைத்து சீடர்களும் மண்டியிட்டு வணங்கினர். இந்த முதியவன் வெற்றிகரமாக லைஃப் செயின்ட் நிலையை அடைந்து விட்டான் என்று அவர் மெதுவாக கூறினார். அவரது குரல் கடல் அலைகளின் முழக்கத்தைப் போல விண்ணெங்கும் எதிரொலித்தது. சீடர்கள் உற்சாகத்தில் நடுங்கினர். அவர்களின் முகங்கள் உணர்ச்சியால் சிவந்தன. இன்றிலிருந்து எனது தலைமையின் கீழ் துவான் வாழ் மாளிகை புகழின் புதிய உச்சங்களை தொடும் என்று அவர் புன்னகையுடன் சொன்னார். இந்த வார்த்தைகள் மாளிகை முழுவதையும் ஒருவித பரவச நிலைக்கு கொண்டு சென்றன. சீடர்களின் ரத்தம் கொதித்தது. தங்கள் மாளிகை விண்ணையும் மண்ணையும் ஆளப்போகும் காட்சியை அவர்கள் கற்பனை செய்து பார்த்தனர். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி உச்சத்தை தொட்ட அதே கணத்தில் மாளிகையின் ஆழமான பகுதியிலிருந்து ஒரு பயங்கரமான கர்ஜனை கேட்டது. இது முன்னோர்களின் மண்டபத்திலிருந்து வருகிறது. அங்கே ஏதோ நடக்கிறது. நமது முன்னோர்கள் நம்மோடு சேர்ந்து கொண்டாடுகிறார்களா? இல்லை, ஏதோ தவறாக தோன்றுகிறது. மகிழ்ச்சியான சூழல் சட்டென்று அச்சமாக மாறியது. குலத்தலைவரின் புருவங்கள் சுருங்கின. யாரும் பதற்றமடைய வேண்டாம். என்னுடன் முன்னோர்களின் மண்டபத்திற்கு வாருங்கள். அவர்கள் அந்த மண்டபத்திற்குள் நுழைந்த அடுத்த நொடி அங்கே மரண அமைதி நிலவியது. துவான் வாழ்மாளிகையின் அந்த புனிதமான மண்டபம் சரியாக 2ஆக பிளந்திருந்தது. அங்கிருந்த முன்னோர்களின் ஒவ்வொரு நினைவு பலகையும் விதிவிலக்கின்றி நடுவில் உடைந்திருந்தன. இது எப்படி நடந்தது? நினைவு பலகைகள் சிதைந்து விட்டனவே. இது ஒரு பெரும் பேரழிவுக்கான அறிகுறி. இல்லை, நினைவு பலகைகள் இப்படி உடைவது என்றால் துவான் வாழ்மாளிகையின் உண்மையான இரத்த வழி அருந்துவிட்டது என்று அர்த்தம். இது எப்படி சாத்தியம்? இளவரசன் துவான் ஷுவருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ? துவான் ஷுவர்தான் அந்த மாளிகையின் நேரடி வம்சாவளியில் எஞ்சியிருந்த கடைசி வாரிசு.